இந்த வேல் இருக்கு இல்லையா, நீண்டது, கூர்மையானது, பரந்துபட்டது. காஷ்யப முனிவர் சரசையை புணர்ந்து சேர்ந்து காஷ்யப முனிவருக்கும் சரசைக்கும் முதல் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம், இந்த 4 ஜாமத்தில் வீரர்கள் தோன்றினார்கள். சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபன்மன், அசமுகிங்கிற இந்த 4 4 ஜாமங்களிலே தோன்றினார்கள். அவர்களோடு அவர்களினுடைய வியர்வையிலே 30,000 வீரர்கள், 15,000 வீரர்கள், 40,000 வீரர்கள், 35,000 வீரர்கள்னு நிறைய வீரர்களும் தோன்றினார்கள். இந்த சூரபன்மனை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால அவன் கடல்ல மயனால் எழுப்பப்பட்ட ஒரு நல்ல மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீரமகேந்திரபுரி அப்படின்னு பேரு. அதில் வாழறான். அந்த இடத்துக்கு முன்னால கிரௌஞ்ச மலை இருக்கு. இந்த கிரௌஞ்ச மலை எப்படிப்பட்டது அப்படின்னா நிரம்ப மாயங்கள் நிரம்பியது. அது ஆனால் உண்மையில் மலை இல்லை. மலையை மாயையினால் கட்டி வைத்திருக்கிறான். இந்த உடம்பு எதால் கிடைக்கப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? எதால் கட்டப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? மாயையால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று வேணும் போல இருக்கும், அப்புறம் அதுவே வேணாம் போல ஆயிடும். வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்குவோம், ஓ வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவோம். நிறைய நேரங்களில் பார்த்துருக்கீங்களா? குழந்தை பிறக்கலையேன்னு தவம் இருந்து பெற்பார்கள். அந்த குழந்தை 60 வயதில் 70 வயதில் நம்மளை பார்க்காம அது போகும்போது, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலாக தவம் இறங்கி பெற்றோம், இதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். எந்த பொருளை நாம் அதிகப்படியாக விரும்புகின்றோமோ அந்த பொருளெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்காமல் போயிடும். ஒரு காலத்தில் சின்ன வயசில் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எங்கே ஸ்வீட் பார்த்தாலும் பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். 60 வயசில் டாக்டர் சொல்லிடுவார், 40 வயசில் 35 வயசில், சார் நீங்கள் ஸ்வீட்டை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, உங்களுக்கு சுகர் வந்துடுச்சு, பார்டரில் நிற்கிறீங்க அப்படின்டுவாங்க. சாப்பிட முடியாது. பிடிச்சதே சாப்பிட்டமே சாப்பிட முடியாது. அப்போ எதெல்லாம் மிகவும் பிடித்திருக்கிறதோ நினைவில் கொள்ளுங்கள், அது ஒரு காலகட்டத்தில் பிடிக்காமலும் போகும். நம்ம எவ்வளோ பெரிய வீடு வாங்கி வச்சிருந்தாலும் 80 வயசில் 70 வயசில் என்னது, நம்ம இருக்கிற அந்த ஒரு ரூம் தான், அதுக்கு மேலே நமக்கு அது தேவையில்லை. அந்த இருக்கிற ரூம்லேருந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே முடிய மாட்டேங்குது. பாத்ரூம் வேற போக வேண்டியதாக இருக்கே அப்படின்றாங்க. அது அவங்கவுங்க தானே போயாகணும். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவங்கவுங்க வினையை யார் போய் வாங்கிக்க முடியும்? எனக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட முடியுமா? எனக்கு பதிலாக நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துட முடியுமா? முடியாத. அப்போ யாருக்காகவும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவரவர்கள் வினையின் படி அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இது மாயக்கட்டு. நமக்கு வரதெல்லாம் என்ன நினச்சிட்டு போனால், யாரோ செஞ்சுவிட்டாங்க, நமக்கு ஏதோ பண்ணிவிட்டாங்க, கண் திஷ்டி பட்டுடுச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாரும் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. ஞாபகத்தில் வச்சுங்க. விதித்தது தான் நடக்கும். நீங்கள் விதைத்தது முளைக்கும். விதைத்தது முளைக்கும், விதித்தது நடக்கும். நீங்க நிறைய நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுல கொஞ்சம் சுயநலத்தோட கெட்டது பண்றீங்க, கெட்டது தான் நடக்கும். அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு மாங்கொட்டை வாங்கிட்டு வந்தேங்க, அதை மண்ணில் போட்டேன். என்ன செடி முளைக்கும்? மாஞ்செடி முளைக்கும். அது மாமரமா ஆகும். அதிலிருந்து என்ன காய் வரும்? மாங்காய் தான் வரும். அந்த கொட்டையினுடைய இயல்பு புளிக்கிற கொட்டையாக இருந்தால் அந்த மாம்பழம் எல்லாம் புளிக்கிற மாம்பழமாக இருக்கும். அந்த கொட்டையினுடைய இயல்பு இனிக்கிறதா இருந்தால் அந்த பழமெல்லாம் இனிப்பு மாம்பழமாக இருக்கும். இது புரியுதில்ல? இது புரியுதில்ல? இதே தான் நம்ம வாழ்க்கை. நீங்கள் போடுகின்ற விதையெல்லாம் இனிப்பு மாம்பழத்தினுடைய விதைகளாக இருந்தால் விளைவதும் இனிப்பு மாம்பழமாகவே இருக்கும். எங்கேயாவது கொஞ்சம் புளிப்பு மாம்பழ விதையை கொண்டு வந்து புதைச்சிட்டு, இது ஏன் இனிக்க மாட்டேங்குது,
இது ஏன் இனிக்க மாட்டேங்குது? நீ சாப்பிடும் பொழுது இல்ல, நீங்க சாப்பிட்ட போது நல்ல இனிப்பா இருக்குது, இந்த மாம்பழ கொட்டையை ஊனணும், இது செடியா முளைக்கணும். அப்படி நீங்கள் நல்ல செயல்கள் செய்தால் நல்லது நடக்கும். சாமி எவ்வளவு வேணா கும்பிடுங்க, ஆனா நீங்க நல்ல செயல்கள் செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். இது மாயக்கட்டு இந்த உடம்பு. இதுபோல கிரௌஞ்ச மலையை உருவாக்கி வைத்திருக்கிறான் மாயையின் மூலமாக. அந்த கடலுக்கே அது ஒரு பாதுகாப்பா இருக்குது, வீரமகேந்திரபுரிக்கே அது ஒரு பாதுகாப்பா இருக்குது. உள்ள ஆன்மா இருக்குது அந்தர்யாமியா. ஆனா வெளியில இருக்கிற இந்த மாயக்கட்டை தான் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஃபேன் வேண்டி இருக்குது, ஏசி வேண்டி இருக்குது, கரண்ட் வேண்டி இருக்குது. இல்ல கொஞ்சம் ஃபேன் இல்லைன்னா அப்படின்றோம், ஃபேன் இல்லாம முடியல இல்ல அப்படின்றோம், ஏசி இல்லாம முடியல இல்ல, வெக்கையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம். நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படிங்க இருந்தாங்க? வெறும் காண்டா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி லைட்டு கூட கிடையாது. இது கோயில் வளாகத்தில் ரொம்ப அரங்காவலர்களை பாராட்டணும். போன சஷ்டி விழாவிலேருந்து விளையாட்டு விழாவுக்கு இந்த சேர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. குஷன் சேர்லாம் போட்டு தரையில் உட்காந்து பேசுவோம். வாரியார் சுவாமிகள் நின்று கொண்டு பேசுவார். இது ரெண்டு பக்கமும் கையை வச்சு இப்படி கம்ஃபர்ட்டாக உட்கார்றதுக்கெல்லாம் எங்கே இருக்குது? எதுவும் கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் திருவருள் இவை அனைத்தையும் கூட்டி இருக்கிறது. இது மாயக்கட்டு. இது என்ன செய்யும்னா, ஏதாவது ஒன்று தேவையில்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுவுமே நீங்கள் தேவையா உங்களுக்கு நீங்கள் கற்பனையெல்லாம் எழுதுங்களேன். இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதில் என்ன தெரியுங்களா, ரொம்ப நம்ம மனசுக்கு நல்லதை கற்பனை பண்ணவே தெரியாதான். நம்ம மனசுக்கு நல்லதை, நல்லா இருப்போம், சௌக்கியமாக இருப்போம், நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம், நல்லா இருப்போம், எல்லோருக்கும் நல்லதையே செய்வோம் அப்படி தோணாதான். என்ன வருமோ தெரியாது, காலையில் எழுந்துக்கும் போதே இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இன்னைக்கு நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், எல்லாருக்கும் நல்லதையே செய்வோம். இந்த கையை எழுந்து பார்க்கணுங்க. காலையில் இந்த கையை இப்படி தேய்ச்சி எழுந்து பார்க்கணும். என்ன, இந்த கையால் நான் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, இந்த கையால் நிறைய பேருக்கு கொடுக்கணும், இந்த கையால் நான் கெட்ட காரியங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது, இந்த கையால் நான் நல்ல காரியங்களை செய்யணும், இந்த கையால் சாமிக்கு பூ எடுத்து போடணும், குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், பால் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், பூ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். கோயிலில் பூ மாலை கொடுப்பாங்களா? கோயிலில் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்களா? எலுமிச்சம்பழம் மாலை 2-3 போட்டிருக்காங்களே, ஒன்று தருவாங்களா? ஆமாம், அப்படி வரக்கூடாது. இந்த கை பெறுவதாக இல்லாமல் கொடுப்பதாக மேலே எழுந்து விட்டால் ஈசன் உங்களுக்குள்ளாக வந்து விட்டான். அந்த மாயக்கட்டு அருந்து விட்டது என்று பொருள். இது மாயக்கட்டு உடம்பு. இது போல கிரௌஞ்ச மலையை உருவாக்கி வைத்திருக்கிறான். அகத்தியர் உள்ளே வருகிறார். அப்படி அகத்தியர் உள்ளே வருகின்ற பொழுது இந்த மாயக்கட்டுனால சலசல சலசலன்னு அருவி ஓடுற மாதிரி கேட்குது. ஓ, அருவிதான் ஓடுதோ அப்படின்னு அகத்தியர் அந்த பக்கம் போய் பார்த்தா அது அருவி இல்லை, அங்கே ஜுவாலை, தீ ஜுவாலையா இருக்குது. இனி அது அருவி சத்தம் கேட்டுச்சு, தீ ஜுவாலையா இருக்குது, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் வீழ்ந்து கிடக்கிறார்கள், இறந்து கிடக்கிறார்கள். நவ வீரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். முருகப்பெருமான் அனுப்பி வீரவாகுத்தேவர் உள்ளிட்டவர்கள் இறந்து கிடக்கிறார், அப்படியே மயக்க போட்டு கிடக்கிறார்கள். பயந்து போன அகத்தியர் என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. பாதை இருக்கிற மாதிரி தெரியுது, போனா அப்படியே கல்லா நிற்குது, பாதை இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல அகத்தியருக்கு. கையில் இருந்த கமண்டலத்தை எடுத்து அந்த பாறையிலே ஒரு கோடு கிழித்தார். பாறை உடைந்து மேலே வழி கிடைத்தது. மேலே எழும்பிட்டார். எழும்பி வந்து நேரடியாக முருகப்பெருமானிடத்தில் சொல்கிறார், இது போல கிரௌஞ்ச மலை இப்படி இருக்குது அப்படின்னு. உடனே அவ்வளோதானே, செஞ்சிருவோம், அதுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு தன்னுடைய வேலை நோக்கி எறிந்தார். குன்றம் எறிந்தாய், குறைகடலில் சூர் தடிந்தாய். கடலுக்குள்ள சூரபன்மன் ஒளிந்து கொண்டிருந்தான், மாமரமாக இருந்தான். குறைகடலில் சூர் தடிந்தாய், புன்தலைய பூத பொறுபடையாய், என்றும் இளையாய். முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா என்றைக்கும் இளமையாகவே இருக்கலாம். முருகப்பெருமானை வணங்குகின்றவர்கள் என்றைக்கும் இளமையாகவே இருப்பார்கள்.
வேலை வணங்கினால் வினை தீரும், பகை போகும். பகை அழியாதுங்க, பகை போகும். அது நண்பர்களாக கூட வந்துடுவாங்க. பகைவனை அழிப்பது இல்லை, சூர சம்ஹாரம் இல்லை. மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன், சூர சம்ஹாரம்னு பெயர்ல இருக்குது. சூர தன்மையைத்தான் சம்ஹாரம், அரக்க தன்மையை சம்ஹாரம், சூரனை சம்ஹாரம் இல்லை. சூரபன்மனை அருள் செய்து ஆட்கொள்கிறார். ஒன்று வேலாக சேவலாக ஆட்கொள்கிறார், இன்னொரு பக்கம் மயிலாக ஆட்கொள்கிறார். அப்போ இறைவன் முருகனிடத்தில் அழிப்பதே கிடையாது, அருள்தான். நான் ரொம்ப கெட்டவன் சார், நான் ரொம்ப கெட்டவன், அப்ப என்னை அழிக்கணும்ல, அழிக்க மாட்டார். என்கிட்ட உள்ள கெட்ட தன்மையை மட்டும் அழிப்பார், என்கிட்ட உள்ள கெட்ட தன்மையை மட்டும் அழிப்பார். இப்போ பேனாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பேனாலாம் எழுதினதை அழிச்சிடும், அழிச்சிட்டு அதோட பின்பக்கத்தால் எழுதலாம். அந்த பேனாவிலேயே பின்பக்கம் இருக்கும், அதால் எழுதலாம். இப்போ ரப்பரோட பென்சிலோட ரப்பரும் சேர்ந்து வந்துருச்சு, அப்படியே திருப்பினா அழிச்சிட்டு திரும்ப எழுதலாம். அதுபோல முருகப்பெருமானினுடைய செயல்கள் எப்படின்னா, தப்பாக இருக்கிற ஒன்றை சரியாக்குவது தான் அவரோட வேலை, அழிப்பது அவருடைய வேலை இல்லை. யாராவது சொன்னால், சில பேர்லாம் சொல்லுவாங்க, தப்பு செய்யாத சாமி கண்ணை குத்திடும். சாமிக்கு வேறு வேலை இல்லையா என்ன? அப்படிலாம் செய்ய மாட்டார். இன்னொன்று தெரியுங்களா, தப்பு செய்கிறவங்களெல்லாம் சாமி உடனேவும் தண்டிக்கிறது இல்லை. ஏன்? இது நிறைய பேருக்கு தோணும், ஏன் சார் சாமி கோயிலுக்கு வரேன், எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்க மாட்டேங்குது, ஒருத்தன் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது இல்லை? இது நம்மள்ட நிறைய பேருக்கு, அதுவும் அடியார் பெருமக்களாக இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கேள்வி, செவனேன்னு இதுக்கு தான் கோயிலுக்கே போகக்கூடாது போல இருக்குது அப்படின்னு தோழிடும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தங்கம் இருக்குல்ல, பூமிக்கு அடியில் பாலமாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து பட்டறைக்கு போச்சுன்னு வைங்க, ஆச்சாரியோடைய உலைக்களத்துக்கு வந்ததுன்னு வைங்க, அதை கொஞ்சமாக நறுக்கி கொஞ்சமாக அடித்து ஒட்டச்சி நல்ல உருக்கி 1200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் உருக்கி திரும்ப தண்ணியை ஊற்றி கெமிக்கல் எல்லாம் போட்டு கம்பி ஆக்கி வளையமாக்கி என்ன செய்வார்? ஆபரணமாக ஆக்குவார், ஆபரணமாக ஆக்குவார். ஆனால் அந்த கட்டி தங்கத்தை ஒருத்தன் பாலம் பாலமாக வச்சிருக்கிறான், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பயன்படவே பயன்படாது. இறைவனிடத்தில் நாம் வந்துவிட்டால் நம்மை தூய்மைப்படுத்தி பயன்படுத்த தொடங்கி விடுவார். இந்த உலகிற்கு பயன் தரக்கூடிய கற்பக தருவாக நாம் மாறி விடுவோம். அதனால்தான் கொஞ்சம் பக்குவப்படுத்துறார், அதனால்தான் கொஞ்சம் பக்குவப்படுத்துறார். இறைவனிடத்தில் வருகின்ற பொழுது நம்மை பக்குவப்படுத்துவார். எதற்கு? இந்த உலகின் பயன்பாட்டிற்கு. மேலே போன உடனே கிரௌஞ்ச மலைக்கு சொன்ன உடனே கிரௌஞ்ச மலையின் மீது தன்னுடைய வேலினை எய்கிறான் முருகன். அந்த கிரௌஞ்ச மலை புழக்கிறது. அதன் பிறகுதான் சூரபன்மனினுடைய வதம். வதம் கூட இல்லை, அது அருள் செய்து ஆட்கொள்வது. குன்றம் எறிந்தாய், குறைகடலில் சூர் தடிந்தாய், புன்தலைய பூத பொறுபடையாய். நல்ல பரட்ட தலையுடைய பூத கணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஈசன் முருகப்பெருமான். என்றும் இளையாய், என்றைக்கும் இளமையானவன். நான் யாருன்னு பேர் சொல்லலை, யாராவது ஒருத்தர் ரொம்ப இளமையாக இருக்கிறார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய குலதெய்வம் என்னன்னு போய் கேட்டு பாருங்கள். அவர் எந்த சாமி கும்பிட்றாருன்னு பாருங்கள், அவர் முருகப்பெருமானை கும்பிடுவார். சார் இவர் ரொம்ப இளமையாக இருக்கிறார் சார், 80 வயதிலும் இளமையாகவே இருக்கிறார் சார், தோற்றம் அப்படியே ரொம்ப இளமையாக இருக்குது சார் அப்படின்னா அவர் எதை கும்பிட்றாரு? முருகப்பெருமானை வணங்குகிறார் என்று பொருள். வணங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது அப்படியே கரெக்டாக நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஆளோட பேரெல்லாம் சொல்லலை, யாருன்னு நான் பேர் சொல்லலை. உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன். அதில் நீங்களே உங்கள் பேரை கூட எழுதிக்கலாம். நீங்களும் 80 வயது வரையிலும் இளமையாகவே இருக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த இளையாய் அழகியாய், ரொம்ப அழகாக இருக்கான. ஏர் ஊர்ந்தான் ஏரே, ஏரின் மீது எருதின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஏறு, இளமையானவன், சிங்கம் போன்றவன், கர்ஜிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவன், கங்கையாற்றை தலையிலே சுமந்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய மகன் முருகன். இவன் தான் உண்மையான ஆண்மகன். நம்மெல்லாம் ஆண்மகன் ஆண்மகன் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர நம்மெல்லாம் பெண் தொடர்போடு கூடிய ஆண்மகன்.
நம்மெல்லாம் பெண் தொடர்போடு கூடிய ஆண்மகன். உண்மையான ஆண்மகன் முருகப்பெருமான் தான். ஏன்னா பெண் தொடர்பே இல்லை, பெண் கலப்பே இல்லாமல் தோன்றியவன். நெற்றிக்கண்ணிலிருந்து தீக்கங்கு வெளியே விழுகிறது. அதை அக்னி தேவன் கொண்டு போய் பொய்கை சரவண பொய்கையில் விடுறாரு. 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையா விரியுது. அதை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள். அந்த 6 குழந்தைகளையும் அம்பிகை வந்து கட்டி அணைக்கிறாள். கந்தன் என பெயர் வருகிறான். அவனுக்கு 6 தலை. அவனுக்கு 6 தலை. கங்கை 6 தலையுடைய ஈசன் மகன், 6 தலையுடைய ஈசன் மகன், ஆற்றினை தலையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் மகன். அவனுக்கு 6 தலை. நம்ம இதுலேயும் 6 தலையோடு கூடிய உற்சவர் அமர்ந்திருப்பார். வைகாசி விசாகத்தின் பொழுதும் ஒவ்வொரு விசாக நட்சத்திரத்தின் பொழுதும் அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. யாருக்காவது ரொம்ப பகைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த விசாகத்தன்றைக்கு அந்த அபிஷேகத்தை வந்து பாருங்கள். பகை உடனடியாக விலகும். பகை விலகும். பகை அழியும்னு நான் சொல்ல மாட்டேன், பகை விலகும். வந்து பார்க்கலாம். அந்த 6 முகம், ஏன் 6 தலை? வணங்குவோருக்கு ஆறுதலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே அவன் 6 தலையோடு இருக்கிறான். வரீங்க ஆறுதலை சொல்லணும்ல, அதனால 6 தலையோடு இருக்கிறான். அவனுக்கு ஏன் 6 தலை? நமக்கெல்லாம் ஆறுதலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு 6 தலை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பெற்றெடுத்தது சில நேரம் தருதலையாக இருக்கும். ஆனால் ஆறுதலையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. ஆறுதலை வழங்கி கொண்டே இருப்பான். வந்தீங்கன்னா கவலைப்படாதையா, சரியாயிடும். ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கேன், சரியாயிடும். கல்யாணம் ஆகணுமா, ஆகிடும். குழந்தை பிறக்கணுமா, பிறந்துடும். வீடு கிடைக்கணுமா, வீடு கிடைச்சிரும். எதை நீங்கள் கேட்டு வந்திருக்கின்றீர்களோ அது கிடைத்து விடும். முருகப்பெருமான் இல்லைன்னே சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப அழகன். பிரணவத்தினுடைய பொருள் பிரம்மனுக்கு தெரியல. இது திருப்பரங்குன்றத்தில் பார்வதியினுடைய மடியில் அமர்ந்து முருகப்பெருமான் பிரணவத்தினுடைய பொருளை கேட்டுவிட்டான். குருமுகமாக அன்றி மறைமுகமாக பிரணவத்தினுடைய பொருளை முருகப்பெருமான் கேட்டதின் காரணமாக அவருக்கு தோஷம் வந்துருச்சு. அதனால பரங்குன்றநாதரை போய் திருப்பரங்குன்றத்தில் வழிபாடு செய்கிறாரு. வழிபாடு செய்து அந்த தோஷத்தை போக்கிக் கொள்கிறான் முருகன். சிவபெருமானை வழிபாடு செய்து குருமுகமாகத்தான் ஒன்றை பெற வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த முருகனை 6 முகத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் இப்போ சொல்லிட்டேன்ல. இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு போய் யாருக்காவது நீங்கள் சொல்லக்கூடாது. அது குருமுகமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பீடத்துக்கு பேர் வியாச பீடம்னு பேர். இங்கே உட்காந்து வாங்கிக்கலாம். இங்கே உட்காந்து ஐயா வேலாயுத சார் பொன்னாடை போத்துறாரு அப்படின்னா இதை அமர்ந்து வாங்கிக்கலாம். எழுந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ரொம்ப பெரியவர். ஆனாலும் இந்த பீடம் அதை காட்டிலும் உயர்ந்தது. வியாச பீடம் இது. இந்த பீடத்தில் நாம் பெரிய ஆள் கிடையாது. இந்த பீடம் மிக மிக உயர்ந்தது, நினைவில் கொள்ளுங்கள். இந்த பீடத்தில் யார் அமர்ந்தாலும் மிகச்சரியாக பேசுவார்கள். அப்படி பேசலைன்னா அவன் ரொம்ப கீழே இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கீழே இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய பேச்சு சரியா இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறான்னு பொருள். சரியா இருக்கும். இது சரியா இருந்தால் மட்டும்தான் உட்கார விடும். சரியா இருந்தால் உட்கார விடும், இல்லைன்னா மாற்றிடும். அவ்வளோ உயர்ந்த பீடம் இந்த பீடம். இதற்கு வியாச பீடம் என்று பெயர். குருமுகமாக இருக்கிறான் முருகன் திருச்செந்தூரிலே. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பட்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக உயர்ந்த இந்த அமைப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளவு அழகாக முருகன் தன்னை அமைத்து கொண்டிருக்கிறான். இந்த திருப்பரங்குன்றத்தில் சுவாமிகிட்ட கேட்டார் இல்லையா, பிரணவத்தினுடைய பொருளை குருமுகமாக இல்லாமல் கேட்டுக்கிட்டாரு. அதை பிரம்மன் வரும்போது பிரணவத்திற்கான பொருள் சொல்லுன்னா நம்மால் முழிக்கிறான். பிரணவத்துக்கான பொருளா, என்னத்துக்கு, என்ன சொல்கிறது? நம்மெல்லாம் தங்க நகை எவ்வளோ வாங்குகிறோம், தங்கத்துக்கான குறியீடு என்னென்னா தெரியவே தெரியாது. தங்க நகை எவ்வளோ வாங்கி வாங்கி சேர்க்குறோம், தங்கத்துக்கான குறியீடு என்ன? தங்க நகை வியாபாரிகளை கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியாது. என்னது சார் அப்படின்னா ஏயுங்கிறது தான் தங்கத்தினுடைய குறியீடு. இது உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லிடுறேன். என் கல்யாணத்தும் போது 6 ரூபா சார், என் கல்யாணத்தும் போது 600 ரூபா சார், பவுனே 800 ரூபாய்க்கு வாங்கினோம் சார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்போவே யூஸ் பண்ணலையேன்னு வருத்தப்படுறோம்ல, அப்போவே இன்னும் கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுக்கலையேன்னு வருத்தப்படுறோம்ல, அதான் ஏயு. அப்போவே யூஸ் பண்ணிக்கலையே, அதான் ஏயு, தங்கத்தின் குறியீடு. நினைவில் கொள்ளுங்கள். இது பிரம்மதேவன்கிட்ட கேட்குறான். பிரணவத்தோட பொருள் தெரியலன்ன உடனே சிறை பிடிச்சிட்டான். உங்களுக்கு தெரியும்,
பரமேஸ்வரன் கேட்குறாரு, இப்போ யாரையா உயிர் கூட்டங்களை படைக்கணுமே, யார் படைக்கிறது? அவ்வளோதானே, நான் படைச்சிடுறேன். முருகப்பெருமானே படைக்கும் தொழிலையும் செய்கிறான். அதனால தான் சில பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் முருகப்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள். சில எப்படி அவங்க மட்டும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அதெல்லாம் முருகப்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள். அந்த உயிர்கூட்டங்கள் எல்லாம் முருகப்பெருமானால் படைக்கப்பட்டவை. அசிங்கமாக என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை. அது அதோட கர்மாவில் வந்திருக்கு. அது முருகப்பெருமானின் அருளால் வந்தது. முருகப்பெருமானினுடைய அருளால் ஒன்று கிடைக்குமானால் அது மிக மிக அழகாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். எப்போ வந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, திருமணம் என்று வந்தால் வரக்கூடிய முதல் ஜாதகத்தை பொருத்தமாக இருந்தால் உடனே பண்ணிவிடுங்க. அது நட்டையாக இருக்குது, குட்டையாக இருக்குது, சிவப்பா இல்லை, கருப்பா இல்லை, தலைமுடிய இல்லை, அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க நிறைய வசதியாக செய்யலை, அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. மறுப்பே இல்லாமல் முதல்ல வர ஜாதகத்தை முடிச்சிடணும். இப்படி முடிச்சிங்கன்னா நிறைய திருமணங்கள் நிஜமாகவே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். அதை பார்த்து இதை பார்த்து ஜோசியத்தை பார்த்து இந்த 2 ஜாதகத்தில் எது பெஸ்ட்டு, எதுக்கு 90 மார்க்கு, எதுக்கு 80 மார்க்கு, இது ஒன்றும் பரீட்சை பேப்பர் கிடையாது, இது வாழ்க்கை. அதனால் முடிந்த வரையிலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். முதலில் வரக்கூடிய ஜாதகத்தை முடிச்சிடணும். அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் அப்படி எதிர்பார்க்குறேன், நான் இப்படி எதிர்பார்க்குறேன், எதிர்பார்ப்பே ஒன்றும் வேண்டாம். அவன் கொடுக்குறான், முடித்து விடுகிறோம், அவ்வளோதான். இது ஞாபகத்தில் வச்சுக்கங்க. உளையாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை. முருகப்பெருமானே என்னுடைய உள்ளத்துக்குள் உரை. நீ வேலை எடுத்து எல்லாமே செஞ்ச, ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே வந்து நில்லு. இந்த வேல் வந்து நின்றுடுச்சுன்னா எனக்கு முன்னால் சுற்றி நில்லாதே பகையே போ, துள்ளி வருகுது வேல். அப்படி வந்து என் உள்ளத்துக்குள்ளே உட்காந்துடணும். வேல் வந்துட்டா குன்றம் எரிந்ததுவும், இந்த கிரௌஞ்ச மலைங்கிற குன்றை எரிந்தான், வேலை எரிந்து தகர்த்தான். குன்ற போர் செய்ததும், எது குன்ற போர் செய்வது? இந்த அசுரர்கள் வீழுமாறு போர் செய்தானாம். அசுரத்தனம் இருக்கு இல்லையா, நம்மகிட்ட நிறைய அசுரத்தனம் இருக்கு, அரக்கத்தனம் இருக்குது. அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, நானும் வருவேன் உங்க கூட ஆஃபீஸ்க்குன்னு அழும். என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா, ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னீங்கன்னா கீழே உட்காந்து காலை உதச்சிக்கிட்டு அழும், மண்ணில் புரண்டு அழும். அது அழும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரக்கத்தனம் முகத்தில் கொப்புளிக்கும். அழுதா நீ நல்லா இல்லை அப்படின்னு நாம் சொன்னாலும் கேட்காது, அழும். அதெல்லாம் அரக்க குணத்தினுடைய மிச்சம். அதுபோல தான் நம்ம ஒன்று கேட்குறோம், ஒருத்தர் தரமாட்டேன்னு சொன்ன உடனே நமக்குள்ள அரக்க குணம் வந்துடும். ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் வண்டி தாங்கன்னா, இல்லைங்க நான் வண்டி யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆமாம் பெரிய வண்டி அப்படின்னு நமக்குள்ள அரக்கத்தனம் தலை தூக்கிடும். ஒரு பேனா வச்சுருப்பாங்க, கேட்டால் தரலன்னு உடனே நமக்குள்ள அரக்க குணம் தலை தூக்கிடும். பணம் தருகிறார்கள், தரல, திடும்னு ஒரு நாள் தரல, அரக்க குணம் தலை தூக்கிடும். குன்றப்போர் செய்ததும், இந்த அரக்க குணம் குன்றுமாறு போர் செய்கிறானாம். நமக்குள்ள நிறைய தீய குணங்கள், எப்போதும் நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமபேதா யுயுத்சவக மாமகா பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய. பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். என்ன நடக்குது? தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குது? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? நல்லதுக்கும் தீயதுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. எது ஜெயிக்குதுன்னா, நீ எதுக்கு சாப்பாடு போடுறியோ அது ஜெயிக்குது. நல்ல எண்ணங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா நல்ல எண்ணம் ஜெயிக்கும். கெட்ட எண்ணங்களுக்கு சாப்பாடு போட்டா கெட்ட எண்ணம் ஜெயிக்கும். நீங்க எதுக்கு சாப்பாடு போடுறீங்கிறது உங்க விருப்பம், உங்க விருப்பம். இன்னைக்கும் குழந்தைகளுக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வன்முறையே கூடாதுன்னு சொல்கின்ற தாய்மார்களுக்கு சொல்லித்தரேன். குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா இனிமே நீ பார்த்து வா அப்படின்னு எந்த குழந்தையாவது எந்த தாய்மாராவது அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதானே அடிச்சிச்சு, இது அடிச்சு அப்படின்னு உடனே அடி. கீழே விழுந்தது குழந்தை, அதுக்கு தர என்ன பண்ணுச்சு? அதை அடிச்சுன்னு அடித்து வன்முறையை நாம் குழந்தையிலிருந்தே இந்த அரக்கத்தனத்தை ஊட்டி கொண்டிருக்கிறோம். ஊட்டக்கூடாது, செய்யவே கூடாது. நீ பார்த்து வரணும்டா செல்லம் அப்படின்னு சொல்லணும். யாராவது நமக்கு தீங்கு செய்து விட்டால், இவர்கள் தீங்கு செய்வது போல நாம் ஏதோ பிறவியில் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், இந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை இப்போ அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அனுபவிச்சோம்னா முடிஞ்சிடும். இதை அனுபவிக்கிறத விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் தள்ளி போடுவோம், முடியாது, தள்ளி போடவே முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும்.
அப்புறம் எதுக்குங்க வழிபாடு? அப்புறம் எதுக்கு சாமியை கும்பிடுறோம்? இறைவனை வணங்கினால் அந்த அனுபவம் எளிதாக இருக்கும், அவ்வளோதான். இறைவனை வணங்கினால் அந்த அனுபவம் எளிதாக இருக்கும். அனுபவம் என்னவோ அனுபவம் தான், எளிதாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாயை வச்சுக்கிட்டு நான் மாட வீதியை சுற்றணும்னு என் தலையெழுத்தாக இருக்கும். 10,000 ரூபாயை 1 ரூபாயை தூக்கிட்டு சுற்றினேன்னா என் கை எப்படி இருக்கும்? ஆனால் அதே ஒரு 10,000 ரூபாயை செக்கில் எழுதி பையில் வச்சுக்கிட்டு சுற்றினா எப்படி இருக்கும்? இறைவனை வணங்கினால் 10,000 ரூபாயோடு மாட வீதியை சுற்றுறது நடக்கும். அது செக்காக இருக்கும் பையில், நான் பாட்டுக்கு சுற்றிட்டு வந்துடுவேன். எளிமையாக இருக்கும், சுற்றிய பலனும் கிடைக்கும், வலியும் இருக்காது. அப்போ இறைவனை வணங்க வேண்டும். குன்றம் எறிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும். தேவர்களினுடைய துன்பத்தையே தீர்த்தவங்க. நம்ம கந்தசஷ்டி கவசத்தை விடாமல் படிப்போம் இல்லை? எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆனால் முதல்ல குறள் வெண்பா ஒன்று இருக்கும். அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. தேவர்களினுடைய துன்பத்தை தீர்க்க வல்ல முருகப்பெருமானினுடைய பாதங்களை நெஞ்சமே நீ குறித்துக்கொள். முதல்ல சொல்லிடுறார் பாலதேவராய சுவாமிகள். எங்கேயாவது நம்ம குறிச்சுக்கிட்டோமா? உள்ள படிக்கும் போதே கந்தசஷ்டி கவசத்தை படித்தா நிறைய காசு வரும்னு சொல்கிறாங்களே, வருமா? எங்கே வரும்? முருகப்பெருமானினுடைய திருவடியை அல்லவா இதயத்தில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அமரர் இடர் தீர அமரம் புரிந்த, தேவர்களினுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக போர் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. நெஞ்சமே நீ முருகப்பெருமானினுடைய திருவடியை குறித்துக்கொள். பாலதேவராய சுவாமிகள் முதல்லே சொல்லிட்டாரு. அதே முதல்ல ஆரம்பிக்கும் போது துதிப்போர்க்கு வல்வினை போம். வல்லிய வினைனா ரொம்ப அதிகமா இருக்கிற புறையோடி போயிருக்கிற புண், அப்படி வச்சுங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம். யாரு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுது? நாக்கு தான் சொல்லுது. அப்போ நாக்குக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். மனசு சொல்லுதா? எங்கேயாச்சும் மனசு எங்கேயாச்சும் சொல்லுதா? மனசு செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது மனப்பாடம் ஆயிடுச்சா? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு. செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தால் செல்போனுக்குள்ள கதி கிடைக்கும். இந்த ஆன்மா முருகப்பெருமானினுடைய திருவடியை அல்லவா நோக்கி குவிந்து நிற்க வேண்டும். அப்படி நின்று ஒரு முறை சொன்னா போதும். அதில் ஒரு வரி வரும், ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீரணிவார்னு வரும். நம்ம ஆட்கள் எல்லாம் 36 முறை இந்த கவசத்தை படித்தா எல்லாம் அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய். உண்மைதான், அது ஒரு கவசம் இல்லை, மொத்தம் 6 கவசம். பாலதேவராய சுவாமிகள் 6 படைக்கும் 6 கவசத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த 6 கவசங்களையும் 36 முறை படிக்க வேண்டும். அப்படி படித்து திருநீர் பூசிட்டீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும். நினைத்தது நடக்கும். நியாயமாக இருந்தால் நடந்துடும். நீங்கள் நினைப்பது நியாயமாக இருந்தால் அது நடந்துடும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, சங்கல்பம் பண்ணிக்கலாம். சங்கல்பம்னா ஒன்றும் இல்லை, பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நியாயமானதை முருகப்பெருமான் நடத்தி வைத்து விடுவான். நியாயமாக இருக்கிறத நடத்திடுவான். நாம் நியாயமாக இருந்தோம்னா அது இன்னும் நல்லா நடக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம் வருதுன்னு வைங்க, எனக்கு ரொம்ப அதிகப்படியான கஷ்டம் வருது. என்ன காரணம்? நான் சரியா இல்லைன்னு பொருள். நான் இன்பமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் சரியா ஆகிறேன்னு பொருள். யாரு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நீ சரியா இல்லை, அவ்வளோதான். மார்க்கே வரல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியா படுறா தம்பின்னு சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு பையன், சார் எனக்கு மார்க்கே வரமாட்டேங்குது சார். படிச்சுடு, மார்க் வந்துட போகுது இல்லையா? உண்டா இல்லையா? இதானே நம்ம சொல்லுவோம். அப்போ இதே தானங்க வாழ்க்கைக்கு. எனக்கு இன்பமே வரமாட்டேங்குது, நீ இன்பத்தை விதை, இன்பம் முளைச்சி வரும், பெருசாக வரும், கிடைக்கும். எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, முதல்ல நல்லவனா இரு, நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, நான் என்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்டலாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்கிறேன். நான் நல்லவன்னு நானாக கற்பனை பண்ணிக்கிறேன். அது இல்லை, உண்மையிலேயே நான் நல்லவனாக இருந்தால் தான் நல்லது நடக்கும். உண்மையிலேயே நான் நல்லவனாக இருக்கணும். யாருக்கு தெரியும்? நிறைய நல்லது நடந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு பொருள். நல்லது நடக்கலைன்னா நல்லவனா இல்லைன்னு பொருள். அடுத்தடுத்து எல்லாம் நல்லதாக நடக்குது சார், கரெக்டாக இருக்கிறீங்க. நடக்க மாட்டேங்குது சார், ஒன்றும் எங்கேயோ தப்பு இருக்குது, சரி பண்ணிடுங்க. இது நம்ம வெளியில் சொல்ல முடியாதுங்க. நம்ம போய் இதை யாரும் சொல்ல முடியாது. உங்கள் தப்பு என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஏன் தப்பு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் தப்பை மறைச்சில்ல செய்வோம், தப்பை மறைச்சில்ல செய்வோம், அதனால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தப்பை நாம் மறைச்சி செய்கிற தப்பை முதல்ல சரி பண்ணிடணும்.
டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும். இது தப்பு நான் செய்கிறேன், இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளே நம்மை திருத்தி கொள்ளணும். இந்த வேலோட சிறப்பு சொல்கிறேன். வேல் இருக்குல்ல, வெளியிலிருந்து உன்னை குத்தி அழிக்காதுங்க. முருகப்பெருமானினுடைய கை வேல் இருக்குல்ல, வெளியிலேருந்து அழிக்காது, உள்ளே இருந்து உங்களை மலரச் செய்வது தான் முருகப்பெருமானினுடைய வேல். முருகப்பெருமானினுடைய வேல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலாரூபத்தில் இருக்கும். சதுரத்தை ஒன்று மேல் ஒன்று வைத்தது போல இருக்கும். அதுதான் முருகப்பெருமானினுடைய வேல். அந்த வேலைத்தான் அம்பிகை கொடுத்தாள். அது எப்படின்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து மலரணும். இந்த வேர்க்கடலை இருக்குல்ல, அந்த வேர்க்கடலையை நீங்கள் வெளியிலேருந்து உடைச்சிங்கன்னு வைங்க, அது உணவாயிடும் அல்லது அழிஞ்சு போயிடும். அதுவே மண்ணுக்குள்ளே உட்காந்து உள்ளிருந்து உடைஞ்சதுன்னு வைங்க, உயிராயிடும், பயிராயிடும். அதுபோல் நம் தவறுகளை நாமே தான் திருத்திக்கணும். இன்னொருத்தர் வந்து என்ன தப்பு சார் என்கிட்ட இருக்கு, யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க. என் தப்பை எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களால்? நான் தான் மறைச்சில செய்கிறேன், அதை நானே தான் திருத்தணும். அதுபோல அவரவர் தவறுகளை அவரவர்கள் திருத்தி கொண்டால் அவரவர்கள் வாழ்க்கை மேன்மைப்பட்டுவிடும். இதுதான் ரகசியங்க, வழிபாட்டோட ரகசியம் அதுதான். அதை தான் வேல் சொல்லி தருது. உன்னை நீயே மாற்றிக்கொள், உன்னை நீயே மாற்றிக்கொள். அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும், இன்று என்னை கைவிடா நின்றதுவும். இன்னைக்கு என்னை கைவிடாம காப்பாத்துது, கற்பதும்பில் காத்ததுவும். நக்கீர தேவநாயனார் என்ன பண்ணிவிட்டாரு, சிவபூஜை செய்கிறாரு. அப்படி சிவபூஜை செய்யும் போது, சிவபூஜை செய்யணும், செய்யும் போது வேற சிந்தனை மேலோங்க கூடாது. அப்படியே அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது. சில பேர் ஜபம் பண்ணுறேன்னு ஜபமாலையை உருட்டிகிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு எதுக்கு வம்பு, ஏற்ற வீட்டில் அவங்க வந்துட்டாங்களா, நமக்கு எதுக்கு வம்பு, நான் ஜபத்தை பண்ணுறேன் அப்படின்னு 4 மணியை உருட்டுவான். 4வது மணிலே வந்துட்டானா, இன்னும் வரலையா, அதான் அவள் ஆட்டம் போடுறா அப்படின்னு இவங்க ஜபம் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணவே கூடாதுங்க. இதுக்கு பண்ணாமலே இருந்துடலாம். என்னை மாதிரி எந்த ஜபமும் பண்ணாமலே இருந்துடலாம். பண்ணுறோம்னா ஒழுங்காக பண்ணணும். ஜபம் பண்ணுற போர்வையில் வேற பண்ணக்கூடாது. நான்லாம் ஜபம் பண்ணுறேன்னா சொல்லி தூங்கிடுவேன். ஜபத்துக்கு எடுத்து மாலையெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப பக்குவமாக உட்காந்து ஆசனம்லாம் போட்டேன்னா எனக்கு நல்ல தூக்கம் வந்துடும். எங்கள் குருநாதர் சொன்னார், தூக்கம் வருதாயா? ஆமாம் சார், ஜபத்துக்குன்னு உட்காந்தா எனக்கு தூக்கம் வந்துடுது. காயத்ரி ஜபம் பண்ணணும், 1008 பண்ணணும்னு உட்காந்த உடனே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. இந்த மாயக்கட்டு அப்படிதாங்க, நல்லது செய்ய விடாது. நீங்கள் சொற்பொழிவில் உட்காந்து நல்ல விஷயத்தை கேட்டிங்கன்னா தூக்கம் வரும், அப்படியே சொக்கும். டிவி பாருங்க, 2 நாள் பார்த்தா கூட தூக்கமே வராது. ஏன்னா அதெல்லாம் அடுத்தவன் கதை, இது நம்ம கதை. ஆஹா, நம்ம பிரச்சனையை சொல்றாரே, நம்ம தப்புன்னு சொல்றாரே, மனசு தாங்கிக்காது. மனசு ஆமாம் நம்ம தப்பை திருத்திப்போம் அப்படின்னு தாங்கிக்காது. பையனுக்கு, தம்பி நீ எழுதின ஆன்சர் தப்பு அப்படின்னு அடிச்சிங்கன்னா, சார் இவ்வளோ எழுதிக்கணும் சார், ஒரு 6 மார்க் கொடுங்க சார் அப்படிமா. எழுதினதே தப்புடா, எப்படா மார்க் கொடுக்க முடியும்? அதுபோல் நீ செஞ்சதெல்லாம் தப்பு, எப்படி உனக்கு அருள் செய்ய முடியும்? ஆனாலும் கூட இறைவன் அருள் செய்கிறான் முருகப்பெருமான். இங்கே நக்கீர தேவநாயனார் சிவபூஜை செய்கிறாரு. சிவபூஜை செய்யும் போது என்ன பண்ணிவிடுறாரு, அங்கே ஒரு ஆற்றங்கரை இருக்குது. மேலேந்து ஒரு இலை ஒன்று பழுத்து கீழே விழுவுது. விழுந்த இலை என்ன பண்ணுது, நீரில் பாதி நிலத்தில் பாதி விழுகிறது. நீரில் விழுந்த பகுதி மீனா மாறுது, நிலத்தில் விழுந்த பகுதி பறவையா மாறுது. இப்போ உங்களுக்கு தெரியும், மீன் தண்ணியை நோக்கி இழுக்கும், பறவை வானத்தை நோக்கி இழுக்கும். விழுந்த இலை என்னவோ ஒன்று சருகு, அது தண்ணிக்குள்ளையும் வானத்துக்கும் இழுக்குது, படபட படபடன்னு அடிச்சுக்குது. நக்கீரன் என்ன பண்ணிவிடுறாரு, இதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆஹா, எப்படி ஒரு பகுதி இலை தானே விழுந்துச்சு, ஒரு பகுதி மீனா மாறுது, ஒரு பகுதி பறவையா மாறுது. இந்த உலகம் விசித்திரமானதுங்க. இந்த உலகம் மிக மிக விசித்திரமானது. இந்த உலகத்தினுடைய விசித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. நான் முதலே சொன்னேன்ல, கோயிலுக்கு தினமும் வரவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், கோயிலுக்கு வராமல் வெளியிலேயே இருக்கிறவன் சுகமாக இருக்கிறானே அப்படின்னு நமக்கு அது ஒரு விசித்திரமானது, ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. ஆனால் எங்கள் குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவார், நீ சம்பாதிக்கிறியா அப்படிம்பார். ஆமாம் சார் நான் சம்பாதிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் 18 வயசு நிரம்பின பையன், அவன் சம்பாதிக்கவே இல்லை, இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, ஸ்கூல் படிப்பே முடிக்கல. ஆனால் அவன் 18 வயசு மேஜர் ஆன உடனே அவங்க பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்துலேருந்து அவனுக்கு ஒரு பங்கு வந்துடுச்சு. அவனுக்கு ஒரு பங்கு வந்துடுச்சு, அவன் மேஜர் ஆயிட்டான்.
இப்போ அவன் கையெழுத்து போட்டான்னா பேங்க்ல அவனுடைய சொத்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற பணம் தருவாங்க. நீ தான் மாதம் மாதம் நான் வேலைக்கு போகிறேன் சார், அவன் வேலைக்கே போகல சார், என்னை விட ரொம்ப சின்ன பையன் சார், அவன் வயசளவுக்கு நான் 18 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் சார், ஆனாலும் நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் எம்புட்டு பணம் இருக்கோ அதானே வரும். அவன் அக்கௌண்ட்டில் பூர்வீகமாக அவங்க பரம்பரையில் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அவனுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. 18 வயசு மேஜர் ஆகிடுச்சு. அவன் போய் கையெழுத்து போட்டு சார் 5 லட்சம் கொடுங்க, கொடுக்குறாரு பேங்க்காரரு. நமக்கு வரமாட்டேங்குது சார், நான் என்னை விட சின்ன பையன் சார், அவன் 5 லட்சம் வாங்குறான், நான் போய் 50,000 கேட்டால் உன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை பய அப்படின்றாரு. சொல்லுவோமா இல்லையா? அதனால தான் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அவன்லாம் கொடுத்து வச்சவன்யா, அவன்லாம் கொடுத்து வச்சவன். போன பிறவியில் அதற்கு முந்தைய பிறவியில் முருகப்பெருமானிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறான். இப்போ வந்த உடனே பரம்பரை சொத்தா அவனுக்கு வந்து சேருது. நான் போன பிறவியில் ஒன்றும் கொடுக்காம போயிருக்கிறேன், எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு போயிருக்கிறேன். முருகப்பெருமானிடத்தில் கொடுத்து விட்டால் அடுத்தடுத்த பிறவிகளில் அவர் கொண்டு வந்து தருவார். அதனால தான் நம்ம பழமொழி என்ன தெரியுங்களா? தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும். தனக்கு மிஞ்சி தான தர்மம் கிடையாதுங்க. தனக்கு மிஞ்சி நான் நல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான தர்மம் அப்படி இல்லை. நமக்கு மிஞ்சுவது நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும். இப்போ நான் 1 கோடி ரூபாய் வச்சுருக்கேன்னு வைங்க, இல்லை சொல்கிறேன் பேச்சுக்கு, நான் இறந்து போகும்போது என் கூடவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு செங்கல்ல கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அது வேறு விஷயம். இங்கே தான் அருணா கயிறுலேருந்து உருவிட்டு விட்டுருவான், இங்கே தான் வச்சுட்டு போகணும். ஆனால் எடுத்துக்கிட்டு போகலாம். புண்ணியமாக செய்தால் புண்ணியம் நம்மோடு பயணிக்கும். இந்த ஆன்மா செய்த புண்ணியங்கள் இந்த ஆன்மாவோடு பயணிக்கும். அதனால்தான் நிறைய சொத்து பண சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. முடிந்த வரையிலும் புண்ணியத்தை சேர்த்து வைத்து விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள்லாம் கோயிலுக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்களே, எதுக்கு? அடுத்தடுத்த பிறவிகளில் வந்தால் இந்த பூமியில் நமக்கும் ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மூதாதையர்களெல்லாம் கோயிலுக்கு வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த கோயில் வீட்டுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குது, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. கோயிலுக்களுக்கு எழுதி கொடுக்கணும், கோயிலேருந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. சிவன் சொத்து குலம் நாசம் செய்யவே கூடாது, எடுத்துக்கவே கூடாது. வேண்டான்னு கொடுத்துருங்க. அப்பா எனக்கு வேணாம், நீ ஏன் வச்சுக்கோ, எனக்கு என்ன வேணும்? உன் அருள் மட்டும் போதும், உன் அருள் மட்டும் போதும். உன் அருளை கொடு, பொருள் தானே வரும். எங்கே போயிட போகுது, எங்கே போயிட போகுது? தேவைக்கு தானே வரும். இந்த சிவபூஜையின் பொழுது இப்படி ஒரு பறவை மாயமா மீனா மாறுது, பறவையா மாறுது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நக்கீர தேவநாயனார கற்கிமுகி பூதம் வந்து பிடிச்சிட்டு போயிடுது. கற்கிமுகி பூதத்தோட வேலை என்னன்னா, ஒரு குகையில், கல் குகையில் ஒவ்வொருத்தரையா அடைச்சிக்கிட்டே வரும். 1000 பேர் ஆன உடனே சாப்பிட்ரும். 1000 பேர் ஆன உடனே சாப்பிட்ரும். 999 பேரை கல் குகையில் அடைச்சி வச்சிருக்குது. இன்னும் ஒரு ஆள் வரணும். நக்கீரர் வந்துட்டார். அந்த ஒரு ஆளா இருக்கிற 999 பேரும் கரிச்சு கொட்டுறான். சிவ பூஜை யாரையா உன்னை பண்ண சொன்னா? அதுவும் பண்ணும்போது ஏன் அதே தப்பு தானே நீ பண்ணிட்டு மாற்றிட்டு வந்த. இப்போது நம்ம பஸ்ஸில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுவோங்க. பஸ்ஸு நிற்காமல் போச்சுன்னா, என்ன நிற்காமலே போகிறேன் நிறுத்து அப்படின்னு நம்ம ஏறும்போது சண்டை போடுவோம். நம்ம ஏறிட்டோம்னு வைங்களேன், அதே டிரைவர்கிட்ட, அதே கண்டக்டர்கிட்ட ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே யாரையும் ஏற்றாதீங்க, வெரசா போங்க. நாம் கீழே நின்னா பஸ்ஸு நிறுத்தணும்னு சண்டை போடுற நாம வண்டியில் இருக்கும்போது இதுக்கு மேலே கூட்டம் ஏறினா தாங்காது, நீங்கள் வெரசா போயிடுங்க அப்படின்னு அதே டிரைவர்கிட்டையும் அதே கண்டக்டர்கிட்டையும் சொல்கிறோம். அப்போ நாம் எதை பார்க்குறோம்? நம்முடைய சுயநலத்தை பார்க்குறோம். இறைவன் அப்படி சுயநலமாக பார்ப்பதில்லை, பொதுநலமாக பார்ப்பான். யாருக்கு இதனால் எல்லோருக்கும் நன்மையா என்று பார்த்து ஒன்றை செய்வான். இறைவன் முன்னால் இருக்கு பார்த்தாங்களா, அவன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வான். ஒரு நாள் சாமி உள்ள நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, உயிர் போட. வாசப்படியை துடைக்கிறவன் கேட்டான், உன் வேலை செம்ம ஜாலி அப்படின்னா. என்னோட வேலை என்னப்பா ஜாலி? சும்மாவே நிற்கிற, பாலா கொண்டு கொட்டுறாங்க, பன்னீராக கொண்டு கொட்டுறாங்க, விபூதியாக கொண்டு கொட்டுறாங்க, தயிராக கொண்டு கொட்டுறாங்க, நல்லா வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துன்னு இருக்கிற, மாலையாக போடுறாங்க, மேலே தங்கம் ஆபரணம் அது இது கவச்சம்லாம் சாத்துறாங்க. உன் பாடு கொண்டாட்டம் தான். என்னைய பாடு, இங்கே தொடச்சி அங்கே தொடச்சி, அங்கே குப்பையாள்ளி இங்கே குப்பையாள்ளி,
என் பாட்டை பாரு அப்படின்னு உடனே சுவாமி உள்ளேருந்து கேட்டாராம், நம்ம 2 பேரும் பிளேஸை வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இது நல்லா இருக்கு, சாமி இருக்கிற இடத்துல நாம சும்மாவே நிற்கலாம். சாமி இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சிடறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, இங்கே எது நடந்தாலும் நீ வாயை திறக்கவே கூடாது. சாமி நம்ம திறக்கவே இல்லை, வாயை திறக்கலை. அதுக்கு கண் இருந்தால் பேசும், கண் இருந்தால் பார்க்கும், காது இருந்தால் கேட்கும், வாய் இருந்தால் பேசும், அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. சாமி எதுவுமே செய்ய மாட்டார், அப்படியே கம்முன்னு இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அசைவே இருக்காது, அப்படியே இருப்பார். அப்படி இருக்கணும். சும்மா இருக்கணும், அவ்வளோதானே. இது என்ன பெரிய விஷயம்? இருக்க முடியாது என்னால். நீ வேலை செய். வேலை செய்கிறது தான் கஷ்டம், சும்மா இருக்கிறது ரொம்ப சுலபம். நம்மால் சொன்னான், தொடக்கிறவன் இப்போ சாமியாக நின்றுட்டான். சாமி இப்போ வெளியில் தொடச்சிக்கின்னு இருக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்தான், 2 மூட்டை எடுத்துக்கிட்டு வந்தான். ஒரு மூட்டையை உண்டியலில் போட்டான் பணம், இன்னொரு மூட்டையை உண்டியலில் போடுறதுக்கு பதிலாக கையில் எடுத்துக்கிட்டு போகணும் தெரியாமல் கீழே வச்சான், போயிட்டான், மறந்து போயிட்டான். அந்த நேரம் ஒருத்தன் வந்தான், வந்துட்டு அப்படி சுற்றிட்டு, மூட்டை கிடக்கு, சாமியே நமக்கு கொடுத்துருக்காரு போல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டான். சாமி உள்ளேருந்து நம்ம தொடக்கிற ஆளு உள்ள சாமியா நிற்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் எடுத்துக்கிட்டு போயிட்டானா, அடுத்தது ஒருத்தன் வந்தான், எனக்கு கப்பல் ஓட்டுற மாலுமி வேலை கிடச்சிருக்குது, சாமி பாதத்தில் அந்த ஆர்டரை வச்சு கும்பிட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவன் வரும்பொழுது, இந்த பண மூட்டையை விட்டுட்டு போனான்ல, அவன் எங்கே விட்டோன்னு தெரியாமல் நேராக போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நான் கோயிலுக்கு தான் வந்தேன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் வந்தது இவன் தான் சொல்லி இந்த மாலுமி வேலை ஆர்டரை வச்சு சாமி கும்பிட வந்தான் பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இவனுக்கு சாமி தொடக்கிற அந்த கல் தொடக்கிறவன் அங்கே சாமியாக நிற்கிறான், படபடன்னு வருது. இவன் ஒன்றும் திருடலை, அவன் தான் திருடினான், இவன் திருடலை அப்படின்னு சொல்லிவிட்டான். உண்மையில் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால கோயிலில் யாராவது அட்வைஸ் பண்ணுறேன்னு எதையாவது அட்வைஸ் பண்ணிடாதீங்க. இங்கே விளக்கேற்றக்கூடாது, அங்கே விளக்கேற்றக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் கோயில் நிர்வாகம் பார்த்துக்கும். நம்ம வேலை, நாம் வந்தது சாமியை கும்பிடுறதுக்கு. நீ தலையை தொங்க போட்டு வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் வேலையை, உங்கள் கர்மாவை கழிக்க வந்த இடத்துல அதை கழிச்சிட்டு போய் சேருங்க. அவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், அவன் கெட்டது பண்ணுறான், நம்ம சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் போல இருந்தால் உள்ளே போய் சொல்லுங்க, இதெல்லாம் தப்பாக நடக்குதே, இதெல்லாம் நீ கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுங்க. அது தைரியம்னு பேர், அதுக்கு பேர் தைரியம்னு பேர். ஏன் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கவலை தான் ஞாபகத்துக்கு வருமே, இதுவாக வரப்போகுது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பரோபகாரிகளுக்கு தான் வரும். இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிறவங்களுக்கு தான் அது வரும். சர்வோஜனோ சுகினோ பவந்துன்னு வேத மந்திரத்தினுடைய கடைசியில் சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய வேத விற்பனர்களை வச்சு பெரிய பூஜை எல்லாம் பண்ணீங்கன்னா, சர்வோஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்குள்ள நாமளும் வந்துருவோம். நம்ம ஆனால் வழிபாடு என்ன பண்ணுறோம் தெரியுமா, நான் மட்டும் நல்லா இருக்கணும். சாமிக்கு கோபம் வருது. இப்போ 2 பையன் இருக்காங்க உங்களுக்கு, அம்மா எனக்கு மட்டும் கொடு, அவனுக்கு கொடுக்காத அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? இது ரொம்ப தப்புடா தம்பி, இப்படி சொல்லவே கூடாது. அவனுக்கும் கொடுக்கணும், நீயும் சாப்பிடணும் இல்லையா? அவனும் உன் தம்பி தானே, அவனும் உன் அண்ணன் தானே, சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க சாதாரணவங்களே இப்படி சொல்லும் போது எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்க்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி சொல்வாரு? எல்லாருக்கும் கொடுப்பா அப்படின்னா எல்லாரையும் நம்ம என்ன ஆயிடுவோம், அடங்கிடுவோம். எல்லாரையும் சந்தோஷமா வையேன். இன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சு பாருங்க, எல்லாரையும் மகிழ்ச்சியா வையே, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன்னா கேட்கும் போதே என்ன மட்டும் மகிழ்ச்சியா வையன்னா அப்படின்னா சாமி முகத்தை திருப்பிக்கிறாரு. நீ சாமியாட கும்பிட வந்த சுயநலக்காரனே அப்படின்னு சாமி முகத்தை திருப்பிக்கிறாரு. நீங்கள் பார்க்க வந்த சாமி உங்களை பார்க்க மறுக்குது. ஏன்? அது நம்ம பரோபகாரியா இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். கையில் வேலை வைத்திருக்கிறான், அவனை கும்பிடுகின்ற பொழுது இந்த வேல் நல்லதை செய்யட்டும். உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய பகை, சொந்த எண்ணம் இது அழியட்டும். இந்த கற்கிமுகி பூதம் பிடிச்சிக்கிட்டு போன உடனே நக்கீரர் சொல்றாரு, 1000வது ஆளா நான் வந்திருக்கிறேனா? ஆமா, நீ 1000வது ஆளு. இப்போ கற்கிமுகி பூதம் எல்லாரையும் ஒரே வாயில அடக்கி சாப்பிட்டுடும். ஒன்னாலதான் நாங்கள்லாம இப்போ சாப்பாடாக போறோம் அந்த கற்கிமுகி பூதத்துக்கு.
பல நேரங்களில் நாம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். இவனால் தான் இது நடந்துடுச்சு, இவன் தான் வந்து என் வயத்தறிச்சலை கொட்டிக்கிட்டான். நம்ம வினைதான் அவன் வடிவில் வருகிறது. பிள்ளை வடிவில், மருமகள் வடிவில், பேரன் வடிவில், மகன் வடிவில் நம் வினை வருகிறது. பக்கத்து சீட்டுக்காரன் வடிவில், பக்கத்து வீட்டுக்காரன் வடிவில், மனைவி வடிவில், கணவன் வடிவில் நம்ம வினை வருது. நம்ம வினை ஒழுங்கா இருந்தா அது ஒழுங்கா இருக்கும். சார் இப்ப நிறைய பாபம் பண்றானே, சேர்த்துக்கிட்டு இருக்கான், ஆம்பிட்டான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்ப அனுபவிப்பான்? இந்த பிறவியோடு இது முடிவது இல்லை. எத்தனை எத்தனை பிறவி தெரியாது. ஆத்து மணலை எண்ணினாலும் அளவற்ற இந்த பிறவியை எண்ண முடியாது. அடுத்தடுத்த பிறவியில் என்ன ஆவான் தெரியாது. அதை நம்ம பார்க்க முடியாது. அதனால என்ன, முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாகவே இருந்துருவோம், நல்ல எண்ணங்களோடையே பயணிப்போம். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். நினைவில் வச்சுங்க, கூறிய வேலாயுதத்தை பார்க்கின்ற பொழுது நினைவில் கொள்ளுங்கள், எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், எண்ணம் முதல்ல நல்லதா கொண்டு வாங்க. உங்க குழந்தைக்கு திருமணம் நடக்கணும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கட்டும்னு வேண்டுதுங்க. உங்க குழந்தையும் அதுக்குள்ள அடங்கிடும், உங்க குழந்தையும் அதுக்குள்ள அடங்கிடும். வயசு பசங்க எல்லாருக்கும் நல்ல இடத்துல திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிங்க, உங்க குழந்தையும் அதுக்குள்ள அடங்கிடும். எல்லாரும் நல்லா படிக்கட்டும், எல்லாரும் வெற்றி பெறட்டும் நினைங்க, அது நடந்துடும். எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கணும், சாமி எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? அது இறை அருள் விதித்தது தானே நடக்கும். நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதுவே முளைக்கும். எதை விதைக்கின்றீர்களோ அதுவே முளைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், சாமின்னு ஒன்று தனியாக இல்லை, அது நமக்குள்ள உட்காந்துருக்குது. அது நமக்குள்ள உட்காந்துருக்குது. இந்த அனுபவம் பேரனுபவம், பேரானந்தம். தனியாக போய் சாமியை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே உள்ளுக்குள்ள இருப்பது தான் அங்கே வெளியேயும் இருக்கிறது. அதுதான் தத்துவமசி. அதுவே உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. அது உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறது. நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது சொல்லுங்கள், தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அதை அங்கேயே சொல்லிடுங்க, அங்கேயே சொல்லிடுங்க, அது பார்த்துக்கும். நீங்கள் மனமுருகி மன்னிப்பு கேட்டுவிட்டால் அது விட்டுவிடும். மனமுருகி செய்த தவறை எண்ணி வழிபாடு செய்து விட்டால் விட்டுவிடும். கையை கூப்பிட்டா போதும், விட்டுடும். கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும். அப்பதான் திருமுருகாற்றுப்படையை உலகம் உவப்ப வலநேர்வு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு பாடுறாரு. நக்கீரதேவநாயனார் 6 படை வீட்டுகளையும் வைத்து பாடுகின்ற அந்த தருணத்தில் தான் கற்கிமுகி பூதத்தை முருகப்பெருமான் வேலெறிந்து தாக்கி அந்த கற்குகையில் அடைபட்டிருந்த 999 பேர், நக்கீரர் ஒருத்தர் 1000 பேரையும் காப்பாத்துறாரு. காப்பாத்தினதான் சொல்றாரு, கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கை வேல். முருகப்பெருமானினுடைய கை வேல் வந்து காப்பாற்றும். எப்போ காப்பாற்றும்? நீங்கள் எப்பொழுதும் மனம் வெதும்பி இது தப்பு தான், நான் செய்திருக்க கூடாது, விதிவசத்தால் செய்துவிட்டேன் என்று விண்ணப்பம் வைத்த மாத்திரத்தில் முருகப்பெருமானினுடைய மெய்விடா வீரன் கை வேல். மெய்யின் பக்கம்தான் அது நிற்கும், உண்மையின் பக்கம்தான் அது நிற்கும். நீங்க எத்தனை மந்திர ஜபங்களை உச்சரித்தாலும் சரி, கோடி முறை உச்சரித்தாலும் சரி, ஒரு முறை முருகா என்று உள்ளன்போடு அழைத்தால் போதுமானது. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குமரா, குருபரா, குகா, சண்முகா, நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்ன சொல்லுது? என் வாய் சொல்லுது. மனசு நினைக்குதா? இல்லை. மனசு என்ன நினைக்குது? இந்த மைக்குக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்கணும், அப்பதான் கேட்கும், அப்பதான் பதிவாகும். இதுல மனசு இருக்குது. இதுக்கு பேரு நடிப்பு, இதுக்கு பேர் உண்மை இல்லை. உண்மை முருகா அப்படின்னு சொல்லும் போது கண்களில் கண்ணீர் வரணும். எத்தனை பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணேனோ இப்படி அனுபவிக்கிறேனே, இந்த பாவத்தெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு பத்தாதா? இல்லை, 10,000 மூட்டை பஞ்சு போதி, ஒரு துளி நெருப்பு போதுமே. நீ நெருப்பு, நெற்றிக்கண்ணோட நெருப்பாச்சே. என் வினையெல்லாம் சுட்டெரிப்பதற்கு உனக்கு தனியாக பெரிய நெருப்பு கங்கா வேணும்? தேவையில்லையே. வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல். முருகப்பெருமானினுடைய கையில் இருக்கக்கூடிய செவ்வேல், வாரி குளித்த வேல். அது அசுரர்களை அடுத்தடுத்து கொன்று அழுக்கோட வரது இல்லையா? சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல்.
அது வாரி குளித்த வேல். அது அசுரனை கொல்லுதான், அழிக்குதான், அசுரத்தனத்தை அழிக்குதான். அந்த தோஷம் போக கடல்ல போய் குளிக்குதான். குளிச்சுட்டு வந்து முருகப்பெருமானோட கையில உட்காந்துக்குதான். அது எப்படி பாருங்க. அப்படிதான் இந்த உலகத்தில் நாமும் நிறைய தவறுகளை செய்வோம். உடனே நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு முருகப்பெருமானுடைய கைகளில் வந்து உட்கார்ந்துடணும். தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்யாமல் என்னை காப்பாற்று, தவறு செய்யாமல் என்னை காப்பாற்று, இதுதான் நாம் வைக்க வேண்டிய விண்ணப்பமாக இருக்கணும். ஆனால் தப்பெல்லாம் செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன் காப்பாற்று காப்பாற்றுன்னு திரும்ப அந்த தப்பையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி காப்பாற்றுவார்? தெரியாமல் செஞ்சுட்டேன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வந்து இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருந்தால் இறைவனால் எப்படி காப்பாற்ற முடியும்? செய்த தவறை மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனாலும் நம்ம மதத்தோட ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. நீங்கள் எவ்வளோ ரூபாய் கோயிலில் போட்டாலும் சரி, எல்லா சொத்தையும் கோயிலுக்கே எழுதி வச்சாலும் சரி, செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. போட்ட புண்ணியம் தனி, அது தனி. செய்த புண்ணியம் தனி, செய்த பாபம் தனி. பாபத்திற்கான தண்டனையும் உண்டு, புண்ணியத்திற்கான நல்ல வாழ்க்கையும் உண்டு. அதனால்தான் நம்ம சுவையாக வடையை கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடும்னு ஒரு மிளகா அம்பிடுது பாருங்க, அது நாம் செஞ்ச பாபம். திடும்னு ஒரு இஞ்சி அம்பிடுது பாருங்க, அது நாம் செஞ்ச பாபம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மிளகா வந்து அப்படின்றோம். இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் டடக்குன்னு கடிப்போம், பல்லு கூச்சம் எடுத்துரும், வினை அந்த கல் வடிவில் அங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த வினை. அந்த வினை தீர்வதற்கு இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்க வேண்டும். அப்படி வச்சா இந்த 6 நாளும் திருமுருகாற்றுப்படையினுடைய வெண்பாவை படித்து கொண்டிருந்தேன். அப்படி படிக்கும் பொழுது இந்த பாடலை பார்த்தேன். இந்த பாடல் தான் நிறைவு பாடலாக சொல்ல வேண்டும் என்று உள்ளத்துக்குள் எழுந்த உணர்வினால் இந்த பாடலை சொல்கிறேன். இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் சூர்தடிந்த கொற்றவா, முன்னம் பணிவேல் நெடுங்குன்றம் பட்டுருவ தொட்ட தனிவேலை வாங்கத் தகும். அம்பிகை இடத்தில் நீ வேல் பெற்ற 9 வீரர்களோடு போய் சூரபன்மனை அருள் செய்து ஆட்கொண்ட. அப்படி அம்பிகை இடத்தில் நீ வேல் பெற்றில, அந்த வேலை நீ இன்னொரு முறை வாங்கணும். வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கு. ஏன் வாங்கணும் சொல்றாரு. இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் சூர்தடிந்த கொற்றவா, நீ முன்னால அம்பிகை இடத்தில் பெற்ற வேலை இன்னொரு முறை வாங்கு. ஏன் வாங்கணும்? எனக்கு இடும்பை, என்னுடைய துன்பம் குன்று போல வளர்ந்துருக்குது. இந்த குன்றை தொலைக்கணும்னா உன்னோட சக்தி வேல் வேணும். எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டத்தெல்லாம் நான் போய் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்ன கஷ்டம்னு யார்கிட்டையாவது சொன்னோம்னு வைங்களேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. 99 பேர் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இவனுக்கு நல்லா வேணுன்றான். நான் வந்து போய் ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, எனக்கு தெரியாது, எல்லாம் சும்மா நடிப்பு பேசுகிற மாதிரி, அதான் நல்லா வேணும் இவனுக்கு அப்படிம்பான். 99%. 1% இருக்கான் பாருங்க, காதுலேயே வாங்க மாட்டான். அவன் கஷ்டத்தை நினச்சிக்கின்னு இருப்பான். அதனால் யாரிடத்திலும் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எங்கள் பாரதி சொல்வான், தோழனோடும் ஏழமை பேசேல். கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும்? சாமிகிட்ட மட்டும் சொல்லணும். சாமிகிட்ட மட்டும் சொல்லணும். நான் அந்த கதையை பாதியில் விட்டுட்டேன். ஒரு கதையை பாதியில் சொன்ன கதையை பாதியில் விட்டுட்டேன். சாமி உள்ளே உட்கார்ந்தாரு, தொடக்கிறவன் வெளியில் உட்கார்ந்தாங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது அவரவர்கள் சிந்தனைக்கு விட்டுருக்கிறேனே தவிர நான் என்னோட இதில் விடலை. அவரவர்கள் சிந்தனைக்கு அந்த கதையை விட்டிருக்கிறேன். இது உண்மையை சொன்னால் என்ன நடக்கும் அது அவரவர்களுக்கு தெரியணும். ஆனால் இறைவன் எதையுமே சொல்ல மாட்டான், அப்படியே இருப்பான். ஏன் தெரியுமா? அவங்க வினையை அவங்க கணக்கில் சேர்த்துட்டு போயிட்டே இருப்பான். நீ இங்கேருந்து காசை எடுத்துகிட்டு போறியா, உன் கணக்கில் எழுதியாச்சு, எடுத்துகிட்டு போ. கோயிலில் கொண்டு உண்டியல் போட்டியா, அவங்க வரவு செலவு வச்சாச்சு, வரவு வச்சாச்சு, போ. செல்லாத நோட்டை உண்டியலில் போட்டு போறியா, அதையும் வரவில் வச்சாச்சு, போ. இப்போ செல்லாத நோட்டு சார் 500 ரூபா, யாருக்கு தெரிய போகுது, உண்டியலில் போட்டுருவோம். போட்ட கணக்காகவும் வந்துச்சு, புண்ணியமும் ஆச்சு, அது கணக்கில் வரவு வைக்கப்படும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு அம்மா தான் குழந்தை கையால் வெளியில் வர அந்த கேட்குறாங்கல்ல அரிசி, அவங்களுக்கு உஞ்சூர்த்தி எடுக்கிறவங்களுக்கு அரிசி போட்டாங்க. குழந்தை கையால் அரிசி போடுறாங்க.
எதிர் வீட்டு அம்மாவும் குழந்தை கையால் தான் அரிசி போடுறாங்க, அவங்க பையன் கையால் அரிசி போடுறாங்க. 2 பேரும் இறந்து போகிறாங்க. ஒரு அம்மா சொர்க்கத்துக்கு போகுது, இன்னொரு அம்மா நரகத்துக்கு போகுது. இந்த 2 பேரும் இப்படி போகும்போது அழைச்சிக்கிட்டு போகிறவன் கேட்டான், 2 பேரும் குழந்தை கையால் தான் அரிசி போட்டாங்க, ஒரு அம்மாவை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற, ஒரு அம்மாவை நரகத்துக்கு அனுப்புறிய. ஒன்றும் இல்லை, எண்ணம். நம்ம கையால் போட்டால் நிறைய அரிசி ஆகிடும், குழந்தை கையால் போட்டால் கொஞ்சோண்டு தான் அரிசி ஆகும்னு இந்த அம்மா போட்டுச்சு, அதனால இது நரகத்துக்கு போகுது. குழந்தைக்கும் இந்த தர்ம சிந்தனை வளர வேண்டும் என்று குழந்தையின் மூலமாக அரிசியை எடுத்து போட சொன்னாங்க அந்த அம்மா. அதோட எண்ணம் நல்லா இருக்குது, அதனால அது சொர்க்கத்துக்கு போகுது. செயல் என்னவோ ஒன்று தான், ஆனால் உங்களோட எண்ணம் தான் உங்களை அழைத்து செல்லும். உங்களோட எண்ணம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும். எண்ணம் நல்லா இல்லை, மேலே வர முடியாது. இது ஒன்று தாங்க முக்கியம். சாமியை கும்பிடும் போது ஞாபகம் வச்சுங்க, எண்ணம் நல்லா இருக்கா இல்லையா, எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணெயை மாற்ற முடியாது, எண்ணத்தை மாற்றிங்க. மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப உயர்வு. பல நேரங்களில் சரவணபவான்னு சொன்னால் போதும். சான்னா செல்வம், ரான்னா கல்வி, வான்னா முக்தி, நான்னா பகை வெல்லல், பான்னா கால ஜெயம், வான்னா ஆரோக்கியம். இதையெல்லாம் தரக்கூடிய, இந்த 6ஐயும் தரக்கூடியது சரவணபவ என்கின்ற நாமம். அது மட்டுமல்ல, சான்னா மங்களம், ரான்னா ஒளி, வான்னா சாத்விகம், நான்னா போரு, பவன்னா உதித்தவன். அப்போ என்னது? மங்களமான ஒளி, சாத்விகமான போரிலே உதித்தவன், சாத்வீகமாகவே போரில் உதித்தவன். முதல்ல ஆண்மகன் சொல்றோம்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் ஆம்பளை அப்படிம்போ. நான் யார் தெரியுமா? நான் ஆம்பளை, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிம்பா. நம்மெல்லாம் ஆண்மகனே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, பெண் தன்மையோடு பிறந்தவன், பெண்ணின் வயிற்றில் கருவாக இருந்து பிறந்தவன். முதல்ல ஆண்மகன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண்மகன். அதனால்தான் அவன் அழகா இருப்பான், அவன் மட்டுமே ஆண்மகன். ஏன்? பெண் தன்மையே இல்லை, முழுக்க ஆணினுடைய நெற்றி பொறியில் இருந்து பிறந்தவன். அந்த நெற்றி பொறியே தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரையில விடுறாங்க. அப்படி நெருப்பை விட்டா என்ன ஆயிருக்கணும்? தாமரை பூ எரிந்து போயிருக்கணும். அது குளிர்கிறது. அங்கே 6 குழந்தைகள் உருவாகின்றன. அதனால அவன் சரவண பொய்கையில் உருவானதால் அவன் சரவணபவன் என்று பெயர். நீங்க சரவணபவா 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 சரவணபவான்னு சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். இந்த தொடர்ந்து வருது பார்த்தீங்களா துன்பம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று போனா ஒன்று வருது சார், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்போ சரவணபவா 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 சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பம் நின்றுடும், வராது. வந்த துன்பம் போயிடும், அது வேற. சரவணபவா சரவணபவா சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. மூதாதார தலம் திருப்பரங்குன்றம்னு பேரு, பரங்குன்றநாதர்னு பேரு. சிவன் ஆவுடை நாயகி உடனுரை சிவ பரங்குன்றநாதர் இருக்கக்கூடிய தலம். திருக்கைலாயத்துல பிரணவ பொருளை பார்வதி தேவியினுடைய மடியில அமர்ந்து முருகன் கேட்கிறான். குருமுகமாகத்தான் எல்லாத்தையும் கேட்கணும், மறைமுகமா கேட்க கூடாது. அப்படி கேட்டதன் பலனால முருகப்பெருமான் இங்க வராரு, இங்க வழிபாடு செய்யறாரு, திருப்பரங்குன்றத்துல வழிபாடு செய்யறாரு. அதனால அவருக்கு பேர் அங்க சுவாமி பரிகாரம் செய்து வழிபாடு செய்து மறைமுகமாக பரம்பொருளினுடைய பிரணவத்தினுடைய பொருளை தெரிந்து கொண்டதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய தலம். அதனால இது ரொம்ப சிறந்த தலம். இந்த தலத்தை பாலதேவராய சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு. திருப்பரம் குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா. திருப்பரம் குன்றத்தில் உரைகின்ற தீரனே. தீரன்னா யாருன்னா செயல்களை திறமையாக செய்பவனுக்கு பெயர் தீரன்னு பேர். யோக கர்மசு கௌசலம். செயல்களை திறமையாக செய்வதற்கு பேர் யோகம்னு பேர். நல்ல யோகி தீரன்னு சொல்லுவார்கள். செயல் வீரனா இருப்பார்கள், தீரன்னு பேர். அவன் யாரு? செயல் வீரன். நான் யாரு? சொல் வீரன். அவன் செயல் வீரன். இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை இப்படி முடிச்சிடணும், அதை அப்படி முடிச்சிடணும், காலையில 4 மணிக்கு எழுந்துடணும், 6 மணிக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடணும். எழுந்ததே 8 மணி, 6 மணிக்குள்ள எப்படி முடிக்கிறது? பையனை கேட்டீங்கன்னா இனிமே வர டெஸ்ட்லாம் நான் சென்டம் தான் எடுப்பேன்பா.
சரிடா சொல்லிட்ட, செய்யறியா இல்லையே? எல்லாரும் சொல்றதை கேளுங்க. எல்லாம் தர்மவானா இருக்கணும், மனதுல நல்ல எண்ணம் இருக்கணும், மனசேகம் சசசேகம் கர்மண்யேகம் மகாத்மா. மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். மனசு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். வேண்டிக்கிட்டே அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் எப்போ நல்லா இருப்பேன், அவனுக்கு மட்டும் கிடைக்குது எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், எங்க அடிச்சான்னு தெரியல, எங்கேயோ அவனுக்கு விழுது லாட்ரி அப்படின்மா. நாம அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இது போல வாழ வேண்டும், இது போல வாழ வேண்டும்னு நினைக்கிறோங்க. அப்படி நினைச்சாலே நம்மளால வாழ முடியாது. என்னைக்காவது பரங்கிக்கா மாதிரி புடலங்க ஆகணும்னு நினைச்சிருக்கா? நினைச்சதே இல்லை. இது ஒரு காய், அது ஒரு காய். அது போல நான் ஒரு ஆன்மா, இதே ஆன்மா உங்களுக்குள்ள இருக்குது. இது வேற, இதுவும் மனுஷன், அதுவும் மனுஷன். ஆனா இது வேற காய், அது வேற காய். ஒண்ணு குண்டா இருக்கிற காய், ஒண்ணு ஒல்லியா இருக்கிற காய். குண்டா இருந்தாதான் அழகா இருப்பேன்னு புடலங்காய யாரும் சொன்னதில்லை இல்லையா? பரங்கிக்காய நீ ஒல்லியா இருந்தாதான் அழகா இருப்பேன்னு யாரும் சொல்றதில்லை. இது வேறு, அது வேறு. இப்போ இது உங்களுக்கு புரியுதா? அது போல அவர்களினுடைய வாழ்க்கை என்பது வேறு, நம்மோட வாழ்க்கை என்பது வேறு. இதுக்கு என்ன பண்ணணும்? ஊர் நாட்டுல எல்லாம் நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிராமப்புறத்துல எல்லாம் உன் இலைய பார்த்து சாப்பிடு, உன் இலைய பார்த்து சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையை நீ வாழிடா, அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து அவசரப்படாத. அங்க லட்டு வந்துருச்சு, அங்க அப்பளம் வந்துருச்சு, வரும்டா, உனக்கு வந்தா சாப்பிடு, வர வரைக்கும் கம்முனு. எதிர் இலையில போட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க அப்பளம், இங்க அப்பளம் அப்படின்னா பக்கத்துல பறக்காட்டி சும்மா இருற, வரும் அப்படிமா. அவனும் தான் அவசரப்பட்டு இருப்பான், ஆனா நம்மள பார்த்து சொல்லுவான், இல்ல வரும் வரும் கவலைப்படாத அப்படிமா. அவனும் அதே நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கான், வரும் வரும்னு. இது வேற பெரிய தெரியுமா உங்களுக்கு? சில அப்பளம் போட்டுக்கிட்டே போவாங்க, நம்ம இலை வரைச்சி தீந்து போடும். நம்ம இலை வரைச்சி அப்பளம் தீந்து போயிடும். நமக்கும் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது அடுத்த கூடையில எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தா நம்ம இலையை விட்டுட்டு அடுத்த இலையில இருந்து போட்டுக்கிட்டு போவான். 4 இடம் போனது, அப்புறம் எனக்கு வரல, அப்புறம் எனக்கு வரலம்பான். என்ன அர்த்தம்? நமக்கு உரியது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்குள்ளே ஒரு பதற்றம் வருகிறது. ஏன் இந்த பதற்றம் வருது? கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற எண்ணம். இது கண்டிப்பாக நமக்கு விதித்தது நடக்கும் என்கின்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா நமக்குரியது நம்ம விட்டு போகாது. நம்ம விட்டு போச்சுன்னா அது நமக்குரியது இல்லை. நம்ம விட்டு போகுது. இந்த போன் காணும்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இது என்னுடையது இல்லை, காணா போயிடுச்சு, அவ்வளவுதான். எனக்கு உரியதா இருந்தா நான் இங்கேயே வச்சுட்டு போனா கூட என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு பொருள் நமக்கு கிடைச்சிருக்குது காணா போய், அதெல்லாம் நம்முடையது என்று பொருள். எதையாவது பிடிச்சி இழுத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது காணா போயிடுது, அது நம்முடையது இல்லை என்று பொருள். இதை புரிஞ்சுக்கணும். திருப்பரம் குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா ஐயா குமரா அருளே நமோ நமோ. பாலதேவராய சுவாமி சொல்றாரு, ஐயா குமரா அருள் செய்டா. யாருக்கு அருள் செய்யணும்? உன்னை வேண்டி வந்தவர்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். மெய்யாய் விளங்கும் வேளா தாயன நின்னிரு தாழ் பணிந்தேன். உன்னை எப்படி தெரியுமா நினைச்சு கும்பிடுறேன்? எங்க அம்மா மாதிரி நினைச்சு கும்பிடுறேன். சேயன என்னை காத்தருள் திவ்ய மாமுகனே. குழந்தைய போல என்னை காப்பாற்று. ஏன் குழந்தைய போல காப்பாற்றணும்? குழந்தைக்கு தான் எதை பார்த்தாலும் வேணும் வேணும் தோணும், கொடுத்தா அது வேண்டான்னு தோணிடும். சாப்பிடும் போது அதை கொடு, இதை கொடு, எனக்கே போடு, எனக்கு ஒரு தட்டை வை, எனக்கு ஒரு இலைய போடு, அப்பாவுக்கு போடுற மாதிரி எனக்கும் போடு, எல்லாம் கேட்கும். ஆனா சரி எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிடும். அது போல இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான், நாம வாங்கிக்கிட்டு இல்லாததா பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுடுறோம். நம்ம கிட்ட எது இல்லையோ, எதிராள்கிட்ட எது இருக்குதோ அதை பார்த்து நம்ம அவன்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறதே மறந்தே போயிடும். என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, எதிரில் லட்டு இருக்குன்னா இவன் கையில இருக்கிற பாதுஷாவை மறந்துடுவான், இவன் கையில இருக்கிற மைசூர் பாக்க மறந்துடுவான். இதுவும் இனிப்பு தான், அதுவும் இனிப்பு தான். அவங்ககிட்ட லட்டா இருக்குது, நம்ம கிட்ட மைசூர் பாக்கா இருக்குதுங்கிறது என்ன இருக்காது. எனக்கு லட்டு இல்லையே
அவன் மைசூர் பாக்கு வரலையேம்மா. 2 பேரும் ஆளுக்கு பாதி பேர் பிச்சுக்க வேண்டியதானே, அவ்வளவுதான் வேணும்னா. அதுக்கு மேலங்க சுவாமி கிட்ட வந்து சொல்லுவான், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்னை மட்டும் வச்சு செய்துமா. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தெரியுங்களா, சாமியை நான் கும்பிடுறேன், சில பேர் சாமியே கும்பிடுறதுல அவன்லாம் நல்லா இருக்கான் சார், நான் எப்போதும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வருதுன்னு சொல்றவன் நீங்க கேட்டிருக்கீங்களா? அதுவும் சார் சாமி கும்பிட்டாதான் சார் கஷ்டமே வருதுன்னு சில பேர் சொல்லுவான். எனக்கு இந்த முதல்ல சாமி கும்பிடும் போது இந்த மாதிரியான டவுட்லாம் வரும். என் குருநாதத்தை போய் கேட்டேன், சார் சாமி கும்பிடுறவங்களுக்கு தான் கஷ்டம் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமாண்டா அது கரெக்டுன்றாரு. அப்ப நான் கும்பிடுறதா வேண்டாமா, சாமி கும்பிடுறதா வேண்டாமா, சாமி கும்பிட்டா கஷ்டம் வரும்னு சொல்றீங்களே எப்படி சார், நான் கும்பிடுறதா வேண்டாமா? அவர் சொன்னாரு, பூமியில தங்கம் பாலமா இருக்குது, இரும்பு நிறைய கிடைக்குது, வெங்கலம் நிறைய கிடைக்குது, பித்தளை நிறைய கிடைக்குது, எது கொஞ்சமா கிடைக்கும்? தங்கம் சார். அதை விட கொஞ்சமா வைரம் சார், அதை விட கொஞ்சமா வைடூரியம் சார், இல்லையா? இது கொஞ்சமா கிடைக்க அதோட விலை அதிகமாயிட்டே போகுது, அதனுடைய மதிப்பு அதிகமாயிட்டே போகுது. புரியுதுங்களா? இரும்பு நிறைய கிடைக்குது, ஒரு காந்தத்தை எடுத்து உருட்டி விட்டீங்கன்னா ரோட்ல இரும்பு நிறைய கிடைச்சிடும். உங்களுக்கே தெரியும், இந்த மண்ணுல இவ்வளவு இரும்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அவ்வளவு இரும்பு இருக்கும். மற்ற உலோகங்கள் நிறைய கிடைக்குது, ஆனா தங்கம் கிடைக்கல. அதனாலதான் தங்கத்தோட விலை அதிகமா இருக்குது. ஆனா இந்த தங்கத்தை பாலமா எடுத்துட்டு வந்து வச்சு யாரும் அப்படியே வச்சுக்கிறது இல்லை, எடுத்துக்கிட்டு போய் ஆச்சாரிகிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அதை முதல்ல கொதி நிலைக்கு கொண்டு வந்து திரவமாக்குவார், அப்புறம் அதை குளிர செய்வார், அதை குளிர செய்து ஒரு சுத்தியில வச்சு தட்டுவார், கம்பி ஆக்குவார், அந்த கம்பியை அடிச்சு பட்டையாக்குவார், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ராவி அறுத்து இல்லையா ஒவ்வொரு அணிகலனா செய்வார். இப்போ கொல்லன் பற்றைக்கு வந்தது, ஆச்சாரி கடைக்கு வந்த தங்கம் என்ன பண்ணும், ஏன் சார் இவ்வளவு கஷ்டம், உருக்குறாங்க, கம்பி ஆக்குறாங்க, பட்டை ஆக்குறாங்க, அப்புறம் அதை போட்டு ராவுறாங்க, அறம் வைக்கிறாங்க, திருகு போடுறாங்க, என்ன சார் இது, எதுக்கு இதெல்லாம்? வெறும் தங்க கட்டியை போட்டுக்க முடியாது, அது அணிகலனாக மாற வேண்டும். அதுபோல எப்பொழுது நீங்கள் இறைத்தன்மை என்கின்ற ஆச்சார கூடத்துக்கு வந்துட்டீங்களோ உங்களை சுத்தமா மாற்றும். முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் அகற்றும், அது கொதி நிலை. அதன் பிறகு உங்களை குளிரச் செய்யும், அதன் பிறகு உங்களை கம்பியாக்கும், தட்டும், ராவும், பட்டை தீட்டும், பலபலன்னு அணிகலனாக்கி அடுத்தவர்களுக்கு காட்டும். எப்படி இருந்தன்னா இவ்வளவு பாலிஷ்டா ஆயிட்டேன், நல்லா ஆயிட்டேனே, என்ன காரணம்? இறைத்தன்மை. அப்படியே இருந்துருவேனா, திரும்ப இந்த உலகத்துல யாராவது போட்டுக்கும் போது அந்த அழுக்கு கொஞ்சம் சேரும். சோப்பு நொர போட்டு குளிக்கிறோம்ல, அந்த போட்டுக்கிட்டு இருக்கிற செயின்ல சோப்பு நொர போய் அழுக்கா படியும், மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அது படியும், ஷாம்பு போட்டு குளிச்சா அது படியும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அரப்பு படியும். அப்ப மீண்டும் என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு போகும்போது, சார் போன வாட்டி வாங்கும் போதே கூலி சேதாரம்லாம் போட்டுட்டாங்க, இப்ப கொடுக்கும் போதும் கூலி சேதாரம் போடுறாங்க சார், அது என்ன அழுக்கு சேர்ந்து போச்சு. அதனால திரும்ப திரும்ப கோயிலுக்கு வருகின்ற போது ஒவ்வொரு முறையும் பட்டை தீட்டிக் கொண்டே இருக்கிறான். தாயென நின்னிரு தாழ் பணிந்தேன், சேயென காத்திருள் திவ்ய மாமுகனே, அல்லும் பகலும் அனுதினம் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை, வல்ல விடங்கள் வராமல் தடுத்து. என்ன விடம், நமக்கு என்ன விஷம் வந்துடும்? கொம்புடுதற்கு 5 கொம்பு இருக்கிற மாடு ஆடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 5 முழம் தள்ளி நிற்கணும், குதிரைக்கு 10, வம்புகரிக்கு 1000 தான் வேணும், 1000 முழம் தள்ளி நிற்கணும் யானை வந்துச்சுன்னா, இல்லையா? ஏன் கொம்புடுதற்கு, கொம்பு இருக்கிற ஆடு மாடுலாம் ஒரு 5 முழம் தள்ளி வரணும், குதிரைக்கு 10 முழம் தள்ளி வரணும், யானைக்கு 1000 முழம் தள்ளி வரணும். இந்த வம்பு செய்யற மானுடர் கண்ணுல படாம இருக்கிறதே நல்லதான். பார்த்த உடனே ஒண்ணு கேட்பான் பாருங்க, நல்லா இருக்கீங்களா, அதோட நிறுத்த மாட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிமா.
அவன் கேட்ட அந்த வினாடியிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அவன் கேட்கிறான் பாருங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாச்சு, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டோம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிமா பாருங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்? அவனுக்கு நாம நல்லா இருக்கோம்னு சொல்ற பதில் தேவையில்லை. இவனும் நல்லா இருக்கானே, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், மற்றவன் எல்லாம் கஷ்டப்படணும், இந்த எண்ணத்திலேயே எல்லாம் சுத்திட்டு இருக்கான். எவனையாவது பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, அதனாலதான் இப்ப எவனுமே நல்லா இருக்கேன்னு பதில் சொல்றது இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஏதோ இருக்கேன் சார் அப்படின்றான். அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. என் கூட அடிக்கடி சொல்லுவாரு, யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கேன்னு கேட்டா, நல்லா இருக்கேன், வளமா இருக்கேன், நல்லம்மா இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன் சொல்லியா, சொல்லு. அதுலயே அவன் என்ன இவனும் நல்லா இருக்கிறான்றான் அப்படிமா, அதுலயே அவன் வந்துருவான். நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பழகுங்க. நீங்க எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி எல்லாரையும் எந்த அளவுக்கு நல்லாருன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. வாழ்த்தினால் வாழ்த்தப்படுவோம், வாழ்த்தினால் வாழ்த்தப்படுவோம். அடுத்த தலம் திருச்செந்தூர் என்கின்ற தலம். இதெல்லாம் பாலதேவராய சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய 6 கவசம். ஒரு கவசம் நமக்கு திருச்செந்தூர் கவசம் மட்டும்தான் தெரியும். திருச்செந்தூர் கவசம் தான் நீங்க எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி அப்படின்னு அதுல குறள் வெண்பா இருக்கும். தேவர்களினுடைய துயரத்தை தீர்த்தருளிய முருகப்பெருமானினுடைய திருவடிகளை நெஞ்சமே குறித்துக்கொள் அப்படின்னு இருக்கும். என்னது, நம்ம கந்தசஷ்டி கவசம் படிச்சா எல்லாம் கிடைக்கும்னு டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த வரி மனசுல நிற்காது. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. நெஞ்சமே நீ எதை குறித்துக் கொள்ள வேண்டும்? முருகப்பெருமானினுடைய திருவடியை நெஞ்சமே நீ குறித்துக்கொள். அப்ப மற்றதெல்லாம் கிடைக்கும், தானா கிடைக்கும். உகந்த இடம் மலை தானே. இங்க கடற்கரையோரம் கோயில் கொண்டிருக்கிறான், மயன் கட்டிய கோயில். இந்த கோயிலை எழுப்பினாலும் மலர் ஜபமாலை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் சிவபெருமானை பூஜித்த வண்ணமே இருக்கிறான் முருகப்பெருமான். நீங்க எத்தனை பேர் திருச்செந்தூர் போயிருக்கீங்க, எவ்வளவு பேர் வழிபாடு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க அனுபவத்திற்கு விட்டுறேன். பின்னால பஞ்சலிங்கம்னு இருக்கும், அதுதான் முருகப்பெருமான் வழிபட்ட லிங்கம். போய் ஒரு கும்பிடு போட்டு பாருங்க. திருச்செந்தூர் போன பலனை அந்த லிங்கத்தை பார்க்காம வந்தா பலன் இல்லை. அந்த லிங்கத்தை பார்த்துட்டு வாங்க, பாருங்க, அப்புறம் தெரியும். என்ன சார் தெரியும்? இது நாள் வரையிலும் நாம செஞ்ச தப்பு எல்லாம் மறைஞ்சிடும், தானே போகணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் தப்பெல்லாம் நம்ம நீக்கிட முடியும்னு, நீக்க முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது சரி இது தவறுன்னு, அது கிடையாது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நான் இன்னைக்கு காலையில ஒரு புண்ணியமான காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நாங்க அப்ப கீதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். புண்ணியமான காரியமா? என்னையா புண்ணியமான காரியம் பண்ண? எங்க வீட்டுல ஒரு கரப்பாம்பூச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கரப்பாம்பூச்சிய பள்ளி புடிச்சிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கதவுல டக்குன்னு தட்டினேன். கரப்பாம்பூச்சியை விட்டுட்டு பள்ளி ஓடி போயிடுச்சு. நான் ஒரு கரப்பாம்பூச்சியை காப்பாத்திட்டேன், ஒரு புண்ணியமான காரியம் செய்து விட்டேன். எங்க வாத்தியார் உடனே சொல்றாரு, மகா பாவத்தை செஞ்சுட்டு புண்ணியமான காரியம்ன்ற என்ன? மகா பாவம் செஞ்சுட்டேன், பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன், பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன். அது வாயில கவ்விடுச்சு. இந்த கரப்பாம்பூச்சி எனக்கு உணவுன்னு நினைக்குது. நான் சோத்தை எடுத்துட்டேன், வாயில வைக்கிறேன், டப்புன்னு ஒருத்த தட்டி விட்டா நான் என்ன பாடுபடுவேன்? அது போல பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன், மகாபாதகம் செய்திருக்கிறேன். நான் புண்ணியம் செஞ்சேன்ல நினைச்சேன். அதான் நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணணும்? பள்ளியோட லைஃப் வேற, கரப்பாம்பூச்சியோட லைஃப் வேற, மனுஷனோட லைஃப் வேற. நாம கொண்டு போய் நம்ம லைஃப அதுக்குள்ள சேர்த்துக்க கூடாது. அது அதோட உணவை தட்டி பறிக்குது, பிடிச்சுக்குது. விதி இருந்தா அது மாட்ட போகுது, விதி இல்லைன்னா தப்பிச்சுக்க போகுது. நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வந்துடணும். பிடிக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து பிடிச்ச உடனே டப்புன்னு தட்டி விட்டு, எதுக்கு இது? நீ ஏன் பள்ளி வாழ்க்கையை வாழற? நீ ஏன் கரப்பாம்பூச்சி வாழ்க்கையை வாழற? நீ மனுஷ வாழ்க்கையில வாழணும். உனக்கு பிடிச்ச வேலையை செய்யி, உனக்கு பிடிக்கலையா செய்யாத. நீ ஏன் பள்ளி கரப்பை பிடிக்குதான்னு வேடிக்கை பார்க்கற? இதுவாகும் வேலை. நீ வந்தது இறைத்தன்மையை தேடி வந்திருக்கிறோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார். இந்த சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க.
சட்டியில இருந்தா அகப்பையில் வரும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும். என் நண்பர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. எங்க கிட்ட சொல்றாரு, சார் குழந்தை இல்லை சார் அப்படின்னு. சஷ்டி 6 நாள் உபவாசம் இருங்க அப்படி உபவாசம் இருக்கிறார். அவருக்கு சொன்னாரு, நான் இருக்கிறத பார்த்துட்டு என் மனைவியும் இருக்கா சார். ரொம்ப சந்தோஷம், இருங்க, 2 பேரும் இருக்கிறாங்க. இருந்தாங்க. இருந்த உடனே சஷ்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூரசம்ஹாரம் ஆன உடனே சாப்பிட்றாரு. அது நாள் வரைக்கும் பழம் பால் இவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அன்னைக்கு சொல்றாரு, சாப்பிட்டுட்டு சொல்றாரு, சார் உடம்பு கலகலன்னு இருக்கு சார். இந்த 6 நாளும் உபவாசம் இருந்தது, உபவாசம் இருந்த மாதிரியே தெரியல, டயர்டே ஆகல. உபவாசம்னா என்ன தெரியுங்களா? உபன்னா இறைவன் அருகில், வாசம்னா இறைவன் அருகில் வசிப்பது, அதுதான் உபவாசம். நம்ம இன்னைக்கு பலகாரம்னு சொல்லிட்டு பல ஆகாரத்தை உள்ள தள்ளிட்டு இருக்கிறோம். அது இல்லை பலகாரம். ஆப்பிளா 1 டசன் வை, நான் பலகாரம். ஆரஞ்சா 1/2 டசன் வை, நான் பலகாரம். வாழைப்பழம் நல்லா பெருசா பார்த்து ஒரு 6 வை, நான் பலகாரம். பால் ஒரு 2 லிட்டர் காய்ச்சி வை, நான் பலகாரம். அதுக்கு பேர் இல்லை, அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. இறைவன் சிந்தனையிலேயே நீங்கள் எப்போதும் இருந்தால் அதற்கு பெயர் உபவாசம். எப்போதும் இறைவன் சிந்தனையிலேயே இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் உபவாசம். இவங்க இருந்தாங்க. மறாவது ஆண்டே சஷ்டி தொடங்குவதற்கு முன்பாக சொல்றாங்க, சார் எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு. பெயர் என்ன தெரியுமா வச்சிருக்கிறோம்? ஸ்கந்தன்னு வச்சிருக்கோம். ஏன்னா கந்தஸ்ய கீர்த்திம் கலி கல்மிஷ நாசனிம். இந்த கலியுகத்தில் தீமைகளை வேறறுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது என்றால் அது கந்தனின் திருமந்திரம். கந்தான்னு சொன்னா போதும். நிறைய பேருக்கு பயம் வந்துடும். யாரோ ஏதோ பண்ணிருக்கிறாங்க எனக்குமா, எவனோ என்னை கண்ணு வச்சுட்டான், நான் வெள்ளையா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான், நான் நல்லா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான், என் பிசினஸ் நல்லா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான். நீங்க பிசினஸ் பண்ற அத்தனை பேரும் பாருங்க, வாசல்ல ஒரு திருஷ்டி கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் படலாம் சார், கண்ணடி படக்கூடாது. கந்தான்னு சொன்னா கண்ணடியே படாதுங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குமரா, குருபரா, குகா, சண்முகா, சரவணபவான் ஏதாவது ஒரு நாமத்தை இடைவிடாது சொன்னா எப்படிங்க வந்துடும்? பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட, எல்லாம் சஷ்டிய கவச்சம் படிச்சிருப்பீங்க. எதுக்கு இவ்வளவு ரிதமிக்கா போட்டிருக்காரு பாலதேவராய சுவாமிகள்னா, அவர் புறப்பட்டு வராராம். அப்படியே இசைக்க இசைக்க ஓடி வரானா முருகன். ஏன்? அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வருகிறான். அதுல ஒரு வரி வரும், தாயென நின்னிரு தாழ் பணிந்தேன் சேயென காத்தருள் திவ்ய மாமுகனேன்னு திருப்பரங்குன்ற கவசத்துல பார்த்தோம்ல. இங்க திருச்செந்தூர் கவசத்துல பெற்றவள் நீ, பொறுப்பது உன் கடன். நான் நிறைய தப்பு செய்வேன், நிறைய பிழை செய்வேன், இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படுவேன், கொடுத்தது போதும்னு நினைக்கவே மாட்டேன். அதனால பெற்றவன் நீ, குரு, பொறுப்பது உன் கடன். நீ யார் தெரியுமா? பெத்தவன், இந்த ஆன்மாவை பூமிக்கு கொண்டு வந்தவன், நமக்கெல்லாம் ஞான தந்தை முருகன். ஏன் முருகன்? அவன்தான் ஆண்மகன், உண்மையான ஆண்மகன். அவனிடத்திலிருந்து வந்த பிழம்பு தான் நம்ம கிட்ட இருக்குது. அதனால நமக்கெல்லாம் ஞான தந்தை முருகன். கந்தனுடைய பெயரை சொன்னால் போதும், நல்லது நடக்கும். பெற்றவன் நீ, குரு, பொறுப்பது உன் கடன். என்னை பொறுத்து கொள்வது உன்னுடைய கடன். எனக்கு நல்லதை செஞ்சே ஆகணும். அடுத்த தலம் மணிபூரக தலம், திருவாவினன்குடி என்கின்ற தலம், திருச்செந்தூர் மூலாதார தலம், மணிபூரக தலம். அடுத்தது திருவாவினன்குடி என்கின்ற தலம். திருந மகாலட்சுமி, ஆன்னா காமதேனு, இனன்ன சூரியன், கூன்னா பூமாதேவி, தீனா அக்னி, திருவாவினன்குடி, பொதினின்னு பேரு. அதுதான் பின்னால மருவி பழனின்னு ஆயிடுச்சு. பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு வந்து நின்னா. அப்படி நிற்கும் போது அவ்வை சொல்றா, நீயே பழண்டா, உனக்கு எதுக்குடா பழம், நீயே பழம், அருட்பழம் அவன். அவனிடத்தில் கேட்டால் போதும். வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வாரு, யாருக்காவது வேலை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்?
வேலை இருக்கிறவன்ட்ட போய் கேட்கணும். ஒருத்தன் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் எனக்கு எதாச்சும் வேலை இருக்குதா, வா என் பக்கத்துல உட்காந்துக்கம்மா. ஒரு பையனை கேட்டேன், என்னடா பண்ற அப்படின்னு கேட்டேன். படிச்சு முடிச்சுவேன், எனக்கும் எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை சார் அப்படின்னா. அப்போ உங்க அப்பா டாக்டராடா? இல்ல சார், அவர் ஆசைப்பட்டாரு. நானும் ஆசைப்படுறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆகல, ஆகணும்னு ஆசைப்படுறேன். நமக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? டாக்டரை பார்க்கும்போது நம்ம வீட்லயும் ஒரு டாக்டரை உருவாக்கிடணும் இல்லையா? இன்ஜினியரை பார்க்கும்போது நம்ம வீட்லயும் ஒரு இன்ஜினியரை உருவாக்கிடணும் தோணுதா? யாராவது ஒருத்தர் சிறப்பா ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது சயின்டிஸ்ட், நம்ம வீட்லயும் ஒரு பையனை சயின்டிஸ்ட் ஆக்கிடணும். பிறந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதை எதை ஆக்குறது இல்ல? இதுல சண்டை வேலை நடக்கும். ஏங்க நம்ம எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கிக்கலாங்க, ஏய் டாக்டர்லாம் வேணாம் சயின்டிஸ்ட் ஆக்குவோம், அதெல்லாம் வேணாம் ஐஏஎஸ் ஆக்குவோம், ஐபிஎஸ் ஆக்குவோம், ஐஆர்எஸ் ஆக்குவோம். இருக்கிற ஒரு குழந்தைய 2 பேரும் பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அவனை மனுஷன் ஆக்குவோம், அப்புறமா அவனை பதவிக்கு உட்கார வைப்போம். எங்கேயாவது மனுஷத்தன்மையோட குழந்தைங்க இருக்குதா? யார் கத்துக் கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? பகை உணர்ச்சியே கூடாது, எல்லாம் அன்புதான் மேலோங்கி நிற்கணும் எல்லாம் சொல்றோமா? ஆனா செயல்ல எங்கேயாவது இருக்கா? குழந்தை தடுக்கி கீழே விழுவுதுங்க, என்ன செய்யணும்? தம்பி பார்த்து வரணும்டா தம்பி, நீ தடுக்கி கீழே விழுந்துட்ட பத்தியா, தண்ணி கொட்டி இருக்குது அங்க, நீ பார்க்காம காலை வச்சுட்ட, வழிக்கு விழுந்துட்ட அப்படின்னு தானே சொல்லணும். அம்மா உடனே தர ஒண்ணு அச்சிச்சா, குழந்தை அப்படிங்கும். தரைய அடிச்சு அப்பவே எதை விதைக்கிறோம்? அடித்தால் அடிக்க வேண்டும் என்கின்ற வன்மத்தை விதைக்கின்றோம். நாம பார்த்து வரணுங்கிறது போய் அகிரணையான தரைய அடிச்சு அந்த குழந்தை கழுக்குன்னு சிரிக்கும் போது இன்னும் 2 முறை தரையை அடித்து அந்த குழந்தை இடத்தில் வன்மத்தை தூண்டி இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம தானே விதைக்கிறோம். அதை 2 சப்பாத்தி வச்சிருக்கிறேன், நல்ல டேஸ்டா, நீ மட்டும் சாப்பிடு தனியா, யாருக்கும் கொடுத்துடாத, இழிச்ச வாய்த்தனமா யாருக்கும் கொடுத்துடாத. அப்பவே சுயநலத்தை போதிக்கிறோம். அது நாளைக்கு அம்மா 2 சப்பாத்தி தான் இருக்கு, உனக்கு இல்ல நான் சாப்பிட்டு போயிடுறேன்னு அது போயிடுது. நாளைக்கு அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லையே இந்த குழந்தைக்கு. நீங்க தானே விதைச்சீங்க, நீங்க தானே விதைச்சீங்க. எப்படியாச்சும் படிக்கணும், எப்படியாச்சும் எக்ஸாம்லாம் எழுதணும், எப்படியாச்சும் வெளிநாடு போயிடணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இங்கேயே இருக்கவே கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் இங்க இருக்கிறாங்க, அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அம்மா நீ தானம்மா சொன்ன யார் கண்ணிலையும் படக்கூடாது, உன் கண்ணிலே படாம போயிட்டேன். அப்புறம் என் பையன் எப்ப சார் வருவான்? எப்படி வருவான்? எப்படி வருவான்? நீங்க நட்ட தென்னை மரத்தினுடைய கீற்று தான் உங்க கூட வரும். நீங்க நட்ட தென்னை மரத்தின் கீற்று உங்களோட வரும். தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் தானே. அதை வளர்க்கின்ற போதே நாம் ஒன்று, நீ என்னோடு இருக்க வேண்டும், நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் அன்பால் ஆனதுன்னு சொல்லி வளர்த்திருக்கணும். அவை பிராட்டி சொல்வா, அன்பில்லாத உணவு பரிமாறுறாளா மனைவி. அதை பார்க்க உடனே காணு கண் கூசுதே, பார்த்தா கண்ணு கூசுதான், கை எடுக்க நானுதே, கை எடுத்தா நானுமா, ஐயா ஏண்டா இந்த உணவை போய் எடுக்கிறோம். மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வாய் திறக்க மாட்டேங்குதான். வீணுக்கு என் இன்பெல்லாம் பற்றி எரிகின்றதே, அடாடா அன்பிலால் இட்ட அமுது. அன்பில்லாமல் கொடுக்கக்கூடிய உணவு இருக்குல்ல, அது எவ்வளவு தரமானதா இருந்தாலும் சுவையுடையதா இருந்தாலும் அது நல்லதில்லை, உடம்புக்கு அது நல்லதை செய்யாது. அன்போடு கூடிய பழைய உணவு இருக்குல்ல, நம்ம ஊர்ல எல்லாங்க நம்ம என்ன சாப்பிட்டோம் யோசிச்சு பாருங்க. பழையதுதான் சாப்பிட்டோம். என்ன ஏதாவது குறைஞ்சு போயிட்டோமா? நல்லா இருந்துச்சு. இப்ப தினந்தோறும் சுடுசோடு சாப்பிட்டு என்னத்தை பெருசா இருந்துட்டோம்? சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, பேட் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. செக் பண்ணா குட் கொலஸ்ட்ராலே இல்ல சார், வெறும் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு சார் டாக்டர். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவில் எழுதி புகழ்ந்தவா, வாசல் 9 வளமுடன் வைத்து நரைதிரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி. இந்த உடம்புக்கு பெயர் நவத்வாரபுரின்னு பேர். இந்த உடம்புக்கு பெயர் நவத்வாரபுரின்னு பேர். இப்போ இதுக்குள்ள தண்ணி இருக்குதுங்க. ஒரு பலூனுக்குள்ள ஊதினா காத்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த பலூன் விற்கிறவரு? ஊதிட்டு ஒரு கயிறு போட்டு அதை கட்டுவார்.
கட்டிட்டு கொடுத்தா அந்த கட்டு லூசாக காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடும். கட்டு லூஸ் ஆயிடுச்சு, இரு நான் கட்டை பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஊதி கட்டி தரேன், இதான் நம்ம சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியுதா, ஒரு பொருள்ல இதான சயின்ஸுங்க. ஓட்டை இருந்தா அதுக்குள்ள காத்து நிக்காது. ஓட்டை பண்ணி ஒரு பலூனை ஊதிட்டு ஒரு சின்ன ஊசியை வச்சு அதை குத்தினா என்ன ஆகும், டப்புன்னு வெடிக்கும், பலூன் இருக்காது, காத்து வெளில போயிடும். புரியுதா, சயின்ஸ் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஓட்டை இல்லாத ஒரு பொருள்ல தான் காத்து நிற்கும். ஓட்டை இல்லாத ஒரு பொருள்ல தான் காத்து நிற்கும். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இப்ப காத்து நிக்குதே, ஓட்டை 9 இருக்குதே. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, மூக்கு 1 தான், அதுல 2 ஓட்டை, 6 ஆயிடுச்சு. வாய் 1 7 ஆயிடுச்சு. கருவாய் 1, எருவாய் 1, 9 ஓட்டை. இந்த ஓட்டைக்குள்ள காத்து நிக்குதே, அப்ப யார் பெரியாளு? ஓட்டை போட்டா பலூனுக்குள்ள காத்து நிக்காதுன்னு சொல்ற சயின்ஸ் 9 ஓட்டைக்குள்ள காத்து போகுது வருது, ஆனா உள்ள நிக்குது. அப்ப இறைவன் எவ்வளவு பெரியவன். அப்ப யோசிச்சு பார்க்க இந்த ஓட்டை எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது, ஆனாலும் காத்து உள்ள போயிட்டு வருதே, அப்ப எவ்வளவு நாள் முடியும்? உள்வாங்கி விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. நான் மூச்சை இழுத்து விட்டேன், மீண்டும் இழுப்பதற்கு நான் இருக்கணும். ஐ ஷுட் அலைவ். இல்லைன்னா என்ன, இங்க உட்கார முடியாது, வெளில தூக்கிடுவாங்க. மூச்சை இன்னொரு முறை இழுக்க அந்த உரிமை கூட நமக்கு இல்லைங்க. சொல்றது புரியுதா? எல்லா காற்று எல்லா இடமும் ஆம்னி பிரசன்ஸ். ஆனா காற்றை இழுக்கிறதுக்கு நமக்கு இறைவன் விதித்த அளவுக்கு தான் இழுக்க முடியும். நீங்க 1,72,000 முறை இழுக்கணும்னா 1,72,001வது முறை கூட இழுக்க முடியாது. நீங்க 50 கோடி முறை காத்து இழுக்கணும்னு எனக்கு இருக்குன்னா நான் 50 கோடி முறை தான் இழுக்க முடியும். 50 கோடியே 1 கூட இழுக்க முடியாது. ஒருத்தர் சுவாமியை ரொம்ப வழிபட்டாரு. அவருக்கு கண்ணு முன்னால யார் வந்தாலும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு யமதர்மன் வந்தாலும் தெரிஞ்சிச்சு. வந்த உடனே யமதர்மன் வந்த உடனே எதுக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் எடுக்கணுங்கிற என்னுடைய கட்டளை, உயிரை எடுத்துக்கிட்டு நான் புறப்படணும், அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். இடையில உன்னை பார்த்தேன், பேசுறேன், வரையா ஒரு காப்பி குடிக்கலாம்? சரி வா காஃபி குடிப்போம். காஃபி குடிக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பேர் முதல்ல இருக்குது, பார்த்தான். ஆஹா, டக்குன்னு வீட்டுக்கு போய் தகவல்லாம் சொல்லி எல்லாருக்கும் பங்குடு பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நம்ம பேரை முதல்ல அடிச்சுட்டு கடைசியில எழுதிடுவோம், அதுக்குள்ள வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு கடகடன்னு அந்த பேரை முதல்ல இருக்கிற இவன் பேரை அடிச்சுட்டு கடைசியில எழுதிட்டான். காஃபி வந்துச்சு, நல்லா குடிச்சான். காஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உடனே யமதர்மனுக்கும் சேர்த்து இவன் பே பண்ணிட்டான். பண்ணிட்டு பரவாயில்ல யமதர்மராஜா, நான் பே பண்ணிடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா. இந்தாங்க அந்த சீட்டு அப்படின்னா. ஆமா ஆமா, இதான் என்னோட டியூட்டி, எடுத்துக்கிட்டு போறேன். ஆனா என்னன்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற, ஒரு காஃபி எல்லாம் ரொம்ப நல்லா வாங்கி கொடுத்துட்ட, எனக்கு செலவு கூட வைக்கல, அதனால என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா, முதல்ல இருந்து வேண்டாம், கடைசியில இருந்து போலான். அப்ப யார் முதல்ல போவா? எவன் எழுதினானோ அவன் தான். அதனால விதியை நம்மால் மாற்றவே முடியாது. இதை நினைவில் கொண்டீர்கள் என்றால், இது இப்படி நடந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம், இது இப்படி நடக்கணும்னு ஆசைப்படவும் வேண்டாம். எது எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கும், எது எப்படி நடக்கக்கூடாதோ அது அப்படி நடக்கக்கூடாது. எங்க ஐயா ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப அற்புதமான கதை. ஒரு துணி துவைக்கிற வண்ணம், அந்த வண்ணான எங்கேயா போற அப்படின்னா அவன் பாட்டுக்கு அப்படியே போவான். என்னையா எங்கதான் போற, அவன் பாட்டுக்கு போவான், பதிலே சொல்றது இல்லை. ஒரு கால் இந்த பய சொட்டு பயலா இருப்பானோ, அவனுக்கு காது கேட்க மாட்டேங்கிறோ, அப்படி எங்க போற அப்படின்னா அதுக்கும் அவன் பதில் சொல்லல. இனி இவன் பதிலே சொல்லாம இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னு துணி துவைச்சிட்டு வரான், ஆத்துக்கு எடுத்துட்டு போய் துணி துவைச்சு எடுத்துக்கிட்டு வரான். அப்போ எங்க போற அப்படின்னு அவன் பதில் சொல்லாம போறான். என்னையா இது எது கேட்டாலும் பதில் சொல்லாம போற அப்படின்னு ஒரு நாள் கழுதை இல்லாம வந்தான். அப்ப என்னையா எப்ப கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற, என்ன நீ வேற, என் கழுதைக்கு வயசாயிடுச்சு, அது ஆத்தங்கரைக்கு போனா துணியை துவைச்சுக்கிறேன்,
கடைக்கு போச்சுன்னா சாமான் வாங்கிக்கிறேன். அப்படியே துணியெல்லாம் துவச்சு எடுத்துக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு வீடா நின்றுச்சுன்னா இதெல்லாம் காய வச்சிருங்கன்னு அவங்க வீட்லயே கொடுத்துடுறேன். என் கழுதை எப்படி போகுதோ நான் அப்படி போறேன். நம்ம எப்படி போறோம் தெரியுமா? நம்ம கழுதை எப்படி போகுதோ, நம்ம கழுதை எது? மனசு. நம்ம கழுதை எப்படி போகுதோ நம்ம அப்படி போறோம். நமக்கு குறிக்கோள் இல்ல. நான் இறைவனை வணங்க இந்த பூமிக்கு வந்தேன், இறைவனை வணங்க வேண்டும் என்பது எனக்கான பணி. அதை விட்டுட்டோம். இடையில 2 வீடு வாங்கிட்டேன் தெரியுமா? 2 பையனுக்கு 2 வீடு, 2 பையனுக்கு 2 வீடு வாங்கிட்டேன் சார். இந்த பையனுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன், அந்த பையனுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன். இனிமே அவன் பாடு. நீங்க எங்க இருக்க போறீங்க? ஏதாவது ஒரு வீட்டுல இருந்துகிட வேண்டியதான். எந்த வீட்லயுமே இருக்க விட மாட்டேன்றான். எந்த வீட்லயுமே இருக்க விட மாட்டேன்றாங்க. ஒண்ணு பையன் இருக்க விட மாட்டேன்றா, இல்ல மருமகளை இருக்க விட மாட்டேன்றா, இல்ல பேரம்பேத்திங்க இருக்க விட மாட்டேங்குதுங்க. இந்தா ஓரமா உட்காரு அப்படிங்க. தாத்தா உன்னோட பெரிய ரோதனையா போச்சுங்க. நம்ம அதை ரசிக்கவும் வேண்டி இருக்கும், சில சமயம் வேதனையாகவும் இருக்கும். ரசிச்சு ஆகணும். தாத்தா நீ உன்னோட ரோதனை தாங்க முடியல, பரவாயில்ல என் பேரன் என்ன ரோதனைன்னு சொல்றான்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒதுங்கிறது நல்லதுன்னு நமக்கே தோணும். யோசிச்சு பாருங்க, இந்த மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டு பிறகு கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று நாம் கலங்கி நிற்கின்றோம். வாசல் 9ஐயும் வளமுடன் வைத்து இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்த பதிகம், அடுத்த கவச்சம் சுவாமிமலை கவச்சம். இது அநாகத தலம், திருவேரகம் என்று பெயர், குருமலை என்றும் வழங்கப்படுகிறது. ஓமெனும் பிரணவம் உணர்த்திட சிவனார் அங்காரமான அரக்கர் குலத்தை வேறற களைந்த வேலவா போற்றி. அகங்காரம் தாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கத்தனம். நீங்க சூரசம்ஹாரம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் வருஷம் சூரசம்ஹாரம் நல்லா பார்க்கிறோம் சார். முதல்ல யார் வரா போருக்கு அப்படின்னா சூரபன்மனினுடைய மகன் வரான். சூரபன்மனோட மகன் வந்து என்ன கணை தொடுக்கிறான் அப்படின்னா மோக கணை தொடுக்கிறான். அதை வெல்வதற்கு முருகப்பெருமான் விடுக்கக்கூடிய அஸ்திரத்திற்கு பெயர் அமோகப்படைன்னு பேர். இந்த அமோகப்படையை விடுக்கிறான். அதன் பிறகு முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்னு இவங்க ஒவ்வொரு ஜாமத்திலும் பிறந்தவர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். ஆட்டு தலையோட, யானை தலையோட ஒவ்வொருத்தரா வராங்க. புலித்தலையோட, சிங்கம் தலையோட ஒவ்வொருத்தரா வராங்க. ஒவ்வொரு அசுரனா வராங்க. இதுல மாயங்கள் தெரிந்தவன் சூரபன்மன். அவன் ஒவ்வொரு விதமா வந்து குன்று ஆகிறான், மலை ஆகிறான், மாமரம் ஆகிறான். வேல் பிளக்குது. பிளந்தா என்ன இருக்கணும்? இறந்து போயிருக்கணும்ல. மாமரம் ஆனவனை பிளந்த உடனே ஒன்று சேவலாக மாறுகிறது, ஒன்று மயிலாக மாறுகிறது. அழிச்சிட்டானா? கன்வெர்ட் பண்ணிருக்கிறான். இப்போ செயின் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த செயின் பெருகிடுச்சுன்னு கொண்டு போய் கொடுத்தீங்க. பையனுக்கு மோதிரமா மாத்திருங்கன்ட்டீங்க, மோதிரமா மாத்தி கொடுத்துட்டான். செயின் அழிஞ்சு போச்சா? மோதிரமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ சூரபன்மன் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கிறான்? முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சேவல் கொடி, முருகப்பெருமான் அமர்ந்து வரக்கூடிய மயில் மாறி இருக்கிறான். அப்போ என்ன ஆயிருக்குது? கன்வெர்ட் ஆயிருக்குது. எப்படி மாறி இருக்குது? அழுக்கு நோட்டெல்லாம் கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா செலவு நோட்டா கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு சார், இதுல நம்பர் இருக்கு ஆனா ஓரம்லாம் கிழிஞ்சு போயிருக்குது. கடைக்காரங்கள்ட்ட கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நீங்க எடுத்துட்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தா செலவத்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இதை மாற்றம் செய்து வழங்குகிறான் முருகன் சூரபன்மனுக்கே. அப்படின்னா பாத்துங்க, தேவர்களுக்கெல்லாம் துன்பம் தந்த சூரபன்மனுக்கே அருள் செய்து ஆட்கொள்கிறான். எது சம்ஹாரம் செய்யப்படுகிறது? சூரத்தன்மைதான் சம்ஹாரம் செய்யப்படுகிறதே தவிர சூரபன்மன் சம்ஹாரம் இல்ல. சூரபன்மன் மாற்றப்படுகிறான். எப்படி மாற்றப்படுகிறான்? சேவலாகவும் மயிலாகவும் மாற்றப்படுகிறான். இதுதான் சூரசம்ஹாரத்தினுடைய உட்பொருள். இது தெரியாம சூரபன்மனுடைய தலைய வெட்டிட்டாரு. இல்ல, வெட்டவே இல்லை. சூரபன்மன் மாமரமாக பிளந்த போது 2 கூறாக்கி ஒரு கூரை சேவலாகவும் ஒரு கூரை மயிலாகவும் முருகப்பெருமான் தனதாக்கி கொண்டான். ரொம்ப புள்ள படுத்துச்சுன்னா அம்மா 2 கையையும் இறுக்கி தாம்பக்கம் பிடிச்சுக்கிடுவான். புள்ள ரொம்ப படுத்து, ஏங்க அவன் கையெல்லாம் விடுங்களேன் கொஞ்ச நேரம். வேணாங்க, விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. ஒருத்தர் குரங்கு வளர்த்தார்.
அவர் வீட்டுக்கு இவர் சாப்பிட போனார். என்னங்க குரங்கு வளர்க்குறீங்க? அதெல்லாம் கவலை இல்லை, நம்ம குரங்கு நம்ம சொன்னதை கேட்கும் அப்படின்னாரு. பொள்ளையான்னு கையில் அந்த கம்பை எடுத்து ஒன்று வச்சாரு. ஐயாவுக்கு தட்டை எடுத்துட்டு வா, தட்டை எடுத்துட்டு வந்து வச்சுச்சு. பொள்ளையார்னு ஒன்று வச்சார். தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்குது. இன்னொரு அடி அடிச்சு சோறு எடுத்துட்டு வா, இன்னொரு அடி அடிச்சு குழம்பு எடுத்துட்டு வா, இன்னொரு அடி அடிச்சு பொரியல் எடுத்துட்டு வா. ஏங்க அதுதான் கரெக்டா எடுத்துட்டு வருதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பொள்ளையார் அடிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உயிர் வதை தவறு, அடிக்காதீங்க. என் குரங்கை பத்தி உங்களுக்கு தெரியாது, இதுல ஏன் பாட்டுக்கு விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க அடிக்காதீங்க, இனிமே எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு உடனே அடிக்க வேணான்றீங்களா? கம்பை கீழே வச்ச உடனே குரங்கு இங்கேயும் அங்கேயும் இப்படி பார்க்குது. ஓ இனிமே அடி கிடையாது போல இருக்குது அப்படின்னு. பொரியல் எடுத்துட்டு வா அப்படின்ன பொரியல் எடுத்துட்டு வந்து அப்படி டொப்புன்னு வச்சுது. இது வரைக்கும் ஒழுங்கா வச்ச குரங்கு டொப்புன்னு வைக்குது. கீழே 4 பொரியல் அப்படி சிதறுது. ஆடாடா என்னதா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல கை தவறி விழுந்துருச்சு, நம்ம வீட்டு புள்ள தவறி விழாதா, அப்படியே விட்டுருங்க அப்படின்ன உடனே எடுத்து போடுறாரு. சாப்பாடு எடுத்து போடும்போது குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவிச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறார்ல, அவர் பக்கம் வந்து உட்காந்துச்சு, தலையை இப்படியே நிமிண்டுச்சு. அவர் பெயின் பார்க்குது போல இருக்குது அப்படின்னு இவரும் காட்டிக்கிட்டே இருந்தாரு. இவர் இந்த அசைச்சாரா, குரங்குக்கு கோவம் வந்துருச்சு, காதை பிடிச்சி கடிச்சிருச்சு, ரத்தம் ஒழுங்க சொன்னார். அந்த கம்பை இப்படி கொடுங்க. இதை தான் நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன், ஒவ்வொரு முறையும். அதனால தான் தினமும் கோயிலுக்கு போறீங்களான்னு சில பேர் கேட்பான். சார் நீங்க தினமும் கோயிலுக்கு போறீங்களா? நான் எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாது. நான் போய் எங்க குருநாதத்தை கேட்டேன், சார் தினமும் கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்கறாங்க, என்ன பதில் சொல்றது? நீங்க தினமும் மூச்சு விடுவீங்களான்னு கேள. எப்போதும் நீங்க மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேள. கோயிலுக்கு வருவது என்பது இந்த ஆன்மாவை அவ்வப்பொழுது குரங்கை கட்டுப்படுத்துவதை போல கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். நீங்க கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தனமா எல்லா செய்தியும் தோணும். பார்த்திருக்கீங்களா? ஒன்றும் பண்ணக்கூடாது, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா உலகம் நல்லா இருந்தால் தான் நாம இந்த பூமியில நல்லா இருக்க முடியும். சர்வோஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு எல்லாம் சொல்லுவான். வாசல்ல வந்து செருப்பை காணணும், திருட்டு பயலுங்க பெரிய போயிட்டாங்க. அட போனா போயிட்டு போதியா, இன்னொரு செருப்பு நம்ம வாங்கிக்கலாயா அப்படின்னு யாராவது சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? அது இன்னும் சில பேர் இருக்கான். நல்ல வேலை செருப்பு போச்சுன்னா சனி தொல்லை நீங்கிடுச்சு சார், கவலையே படாதீங்கம்மா. அப்படியா சார், எனக்கு கூட 7 நாட்டாம் சரி பிடிக்குதுன்னு சொன்னாங்க சார், செருப்பு போனா பீட போச்சா சார்? போயிடுச்சு. இது ஒரு பெரிய பெருமை வேற. நீ கவனமா பார்த்துக்காம ஓன் செருப்பை விட்டுட்டு சனீஸ்வரர் என்ன பண்ணுவாரு? நம்ம காலம் எப்படி இருக்குன்னா, நம்ம கவனம் தவறுங்கிறது எதையுமே எடுத்துக்கிறது இல்ல, நாம சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, அடுத்தவன் எவ்வளவு அழுக்கா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் பார்க்கணும். சரியை கிரியை சார்ந்தனல் யோகம் இரவலர்க்கு அருளும் ஈசா போற்றி. இந்த யோகங்களை எல்லாம் இரவலர்க்கு அருளக்கூடியவன். கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க, சாமி கிட்ட போய் என்ன நல்லா வையின்னு கேட்கணும். கேட்காதீங்க, அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதா இந்த ஆன்மா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இங்க வந்து நிக்குது? இப்ப நான் என்னையே சொல்றேன், இந்த ஆன்மா எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்குதுன்னு அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் விட்டு வச்சிருக்கிறான்? எவ்வளவு தூரம் தான் பண்றான் பாப்போம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் விட்டு வை? சாமியை நிந்தனை செய்பவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்க ஒரு அற்புதமான கேள்வி கேட்டான். சாமியை நிந்திப்பவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவன் பாட்டுக்கு நிந்திக்கிட்டோம். அப்பதான் வாழ்த்துறவனுக்கு எவ்வளவு பேர் வாழ்த்துறாங்கன்னு தெரியும். சுவாமிகள் வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன நீங்க சாமியை நிந்திக்கிறவங்க எல்லாமும் உங்களுக்கு சொல்றாங்க, இப்படி நிந்திக்கிறாங்களே சாமியை, நீங்க என்ன அவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டீங்களா? சூரியனை பார்த்து குலைக்குது நாய்ங்கிறதுக்காக நாயை பார்த்து சூரியன் ஒருபோதும் எதிர்வினை புரிந்தது இல்லை. அதனால பக்தி இல்லாதவர்கள் பக்தியை பற்றி பேசினால், அவதூறு பேசினால் அவர்களோடு சண்டையிடாதீர்கள். அப்படிங்களா சார்? விட்டுருங்கன்னு. சாமி இல்லைன்றீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு இல்லை இருக்கட்டும், எனக்கு இருக்குது. எனக்குள்ள ஆன்மாவாக அவன் இருக்கிறான், உறைந்து கொண்டிருக்கிறான், என்னை வழி நடத்துகிறான், எனக்கு அறிவுரை சொல்கிறான், நேர்மையாக நில் என்று சொல்கிறான், ஒழுக்கமாக இரு என்று சொல்கிறான். என்ன சார் நடக்கும்? ஒழுக்கமா இருந்தா, நேர்மையா இருந்தா சிறப்பு தானே வரும். சிறப்பு வரல, எனக்கு அவ்வளவா ஒண்ணும் நடக்கல. என்ன சார் காரணம்? நான் ஒழுக்கமா இல்லை, நேர்மையா இல்லை.
சொல்றது புரியுதா? எங்க ஐயா அடிக்கடி சொல்றது, எங்க குருநாதர் ஒருத்தர் வந்து, சார் எனக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு சார். அப்படியா? அப்ப நீ கொஞ்சம் ஒழுங்காரு அப்படின்பாரு. நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறதா? நான் ஒழுங்கா தான் சார் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒழுங்காரு. ஒழுங்கா இருந்தா, ஒழுக்கமா இருந்தா, நேர்மையா இருந்தா கஷ்டம் வராது. கஷ்டம் அதையும் மீறி வருதுன்னா நேர்மை எங்கேயோ கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று பொருள். ஒழுக்கம் எங்கேயோ கொஞ்சம் லீக் ஆகுதுன்னு பொருள். ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு துன்பம் வராது, வந்தாலும் நிக்காது, விலகிடும். கணபதி துணைவா, கங்காதரன் புதல்வா, குணபதி உமையாள் குமரா, குருபரா, பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா. திருத்தணிகை அடுத்த தலம் ஆக்ஞை என்கின்ற தலம். ரொம்ப அற்புதமான தலம். திருத்தணிங்கிறது என்ன பேர் தெரியுங்களா? அது செரு தனி. அதுதான் மருவி திருத்தணின்னு ஆயிடுச்சு. செரு தனி, செருனா கோபம், கோபம் தணிந்த இடம் திருத்தணி. இன்னைக்கும் நிறைய கோபப்படுகின்ற ஆண் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியா திருத்தணி போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள், கோபம் தணியும். அங்க முருகப்பெருமானுக்கு வேல் கிடையாது. வேல் வச்சிருப்பாங்க, ஆனா சுவாமியினுடைய சிலா ரூபத்துல வேல் கிடையாது. அதுபோல சூரசம்ஹாரம் நடைபெறாத ஒரு முருகன் கோயில்னா திருத்தணி முருகன் கோவில். சூரசம்ஹாரம் அங்க கிடையாது, போய் பார்க்கலாம். ஏன்? செரு தனிந்த இடம். வீரபாகு தேவர் உள்ளிட்ட நவ வீரர்களும் சிலையா ரூபமாக இருப்பார்கள். அங்க வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தணி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்கள் கோபம் கொஞ்சம் குறையும். இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல, இவ்வளவு கஷ்டத்துக்கும் வேறு எதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய எனக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வருது சார். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் மை ப்ராப்ளம்ஸ்? எங்க குருநாதர் சொல்லுவாரு, கோபம் தாண்டா அவ்வளவுக்கும் காரணம் அப்படிம்பாரு. கோபமா? அது எப்படி சார் காரணம்? அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நம்முடைய கோபம். கோபம் வந்தப்ப நிறைய பேர் சத்தமா பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா நீங்க? கோபம் வந்த உடனே சத்தமா பேசுவாங்க. ஏன் கால் கால்னு கத்துறீங்க அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க கூட கேட்பாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க கோபம் வந்த அடுத்த வினாடி ரொம்ப விலகி போயிடுறாங்களாம், தூரமா போயிடுறாங்களாம். அதனால இப்ப யாராவது ஒருத்தர் எட்டக்க இருந்தா அங்கிருந்து கூப்பிடும்போது கத்தி கூப்பிடுவோம்ல, அது போல மனதளவில் அவர்கள் விலகியதால் சத்தம் அதிகமாகுதான். திருமணமான புதிதில யாராவது கணவன் மனைவி பேசிக்கிறத பக்கத்திலேயே போனா கூட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 10-15 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சண்டை போட்டுட்டு போறத எல்லாரும் கேட்கிறோம். ஏன்? விலகிட்டாங்க, மனதளவில் விலகி விட்டார்கள். திருமணமான புதிதில் மனதளவில் ஒன்றி நிற்கிறார்கள். மனதளவில் ஒன்றி நிற்கும் போது சொல் கூட வேண்டாம், செயலே போதும். கண் காட்டிடும் அப்படின்னா அவங்க செஞ்சிருவாங்க. கண் காட்டுவதை செய்து விடுவார்கள். அதான் இலக்கியம் சொல்லுது, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகா. ஒரு சின்ன கடுகு போல வேலையை கட 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 கடன்னு முடிச்சிருவான் பையன். அவன் நம்ம அம்மா எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டான். அந்த பெண் சொன்னா உடனே செஞ்சிருவான். உடனே செஞ்சான். நான் சொன்னேன், எவ்வளவு நாள் சொன்னேன், நீ கேட்டியா? அவ வந்த உடனே எல்லாம் சொல்றவங்க சொல்லணும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஏன் இந்த அம்மா சொல்லிதானே அவர் மாறினாரு, அது மறந்து போயிடும். ஏன்னா அது 25-30 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அது மறந்து போயிடும். நீ சொல்லிதானப்பா நான் மாறினா அது மாதிரி அவனும் மாறுவான் அப்படின்னு இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமான கருத்து இல்ல, அது எடுத்துக்கிறது இல்ல. காலில் தண்டை கலீர் கலீர் என அவன் வேகமாக வருகிறான். சேலிற் சதங்கை சிலம்பு கலீரென ஏவிய வேலேந்தும் இறைவா வருக. ஏவிய வேலேந்தும்னா எதை ஏவிய வேலேந்தும்? அடியார் பெருமக்களினுடைய துன்பங்கள் தீர்வதற்காக அவன் ஏவி நிற்கக்கூடிய வேல், ஏந்தி நிற்கக்கூடிய வேல். அடுத்த தலம் பழமுதிர் சோலை, அது விசுத்தி தலம். 6 ஆதாரங்கள்ல விசுத்தி தலம். மயில் வாகனனே வள்ளலே சரணம். அவன் வள்ளல் பெருமான்ங்க, எதை கேட்டாலும் கொடுத்துருவான். முருகப்பெருமானிடத்தில் கேட்டு இல்லை என்பதே இல்லை. கண் பார்த்து என்னை ஆள் கார்த்திகேயா, என்னை பார்த்து ஆளுடா, என் கண்ணை பார்த்து, உன் கண் முன்னால நிற்கும் போது கண் பார்த்து என்னை ஆள் கார்த்திகேயா அப்படின்னு பழமுதிர் சோலையில பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார் என்கின்ற தகவலை சொல்லி, காக்க வேண்டும் என்றால் எப்படி காக்க வேண்டும்ங்கிறத மட்டும் சொல்லி நிறைவு செய்திடுறேன். முத்துக்குமரன் ஆகிய முத்துக்குமார சுவாமி இங்க வள்ளி தேவ சேனாபதியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகன். 6 கவச்சங்கள். கவச்சம் அணிந்து கொண்டால் காக்க வேண்டும். அப்போ முருகனினுடைய நாமங்கள் நமக்கு கவச்சம்.
அப்படி கவச்சமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தகவல் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. உருவாய் அருவாய், உருவமாகவும் இருக்கிறான் அருவமாகவும் இருக்கிறான். உளதாய் இலதாய், அவன் இருக்கிறான் இல்லாமலும் இருக்கிறான். அடுத்தது சொல்றாரு மறுவாய் மலராய், மறைஞ்சும் இருக்கிறான், மறுவா இலையாவும் இருக்கிறான், மலராகவும் அவனே இருக்கிறான். மணியாய் ஒளியாய், மணி இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தமும் அவன் தான். மணியாய் ஒளியாய், அந்த ஒளி சவுண்டும் அவன் தான், லைட்டும் அவன் தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ எங்களுக்கு எப்படி தெரியுமா வரணும்? எங்களுக்கெல்லாம் குருவாக வந்திருந்து அருள் செய்ய வேண்டும், எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றணும்? குருவா வந்து நின்னு காப்பாத்து. நாங்க தப்பு தான் செய்வோம், சரியா ஒன்னும் செய்ய மாட்டோம். அதட்டிடாத, திட்டிடாத, கண்டிக்காத, கையை பிடிச்சி வழி நகர்த்தி அழைச்சிட்டு போ. குருவா நில்லு. ஏன் இன்னைக்கு குருலாம் அடிக்க கூடாது, உங்களுக்கு தெரியும்ல. டீச்சர்லாம் அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாது, முறைச்சு பார்க்க கூடாது, சட்டம் பாஞ்சிடும். நான் ஒரு ஆசிரியனாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பெல்லாம் நான் முருகப்பெருமான்ட்ட சொல்லிடுறேன், நீங்க ஒரு ஆசிரியனாக இருந்து என்னை வழி நடத்து. அடிக்காத, திட்டாத, கண்டிக்காத, ஆனா வழி நடத்து. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, வாழ்வுத்தனம் பண்ற ஒரு பையனை அடிக்காம திட்டாம கண்டிக்காம அவனை நல்வழிப்படுத்துவது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அது போல எங்களுக்கெல்லாம் நீ குருவாக நின்று, நாங்க பணம் பொருள் புகழ் என்று ஓடினாலும் எங்களை எல்லாம் கரம் பற்றி நல்ல வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய குருவாய் வருவாய் அருள்வாய் முத்துக்குமராய் என அவனுடைய திருப்பாத கமலங்களிலே விண்ணப்பத்தை வைத்து, குழந்தை பேறு வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வீடு அமைய வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், புகழ் வேண்டும், செல்வம் வேண்டும், எல்லாம் நல்லன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு நல்ல உள்ளத்தையும் இறைவன் வழங்கி, சும்மா அன்பளிப்பா ஆடி தள்ளுபடி போல நல்ல உள்ளத்தையும் வழங்கி, உங்கள் உள்ளத்தில் நல்லனவற்றை மட்டுமே இந்த முத்துக்குமரன் பயிர் செய்ய வேண்டும். அவன் வேளாண் பெருமகனாக நின்று வள்ளியை மனம் புரிந்து கொண்டவன், அவன் குறமகன் குறத்தியை மனம் செய்து கொண்டவன், அவன் வள்ளி மனோகரனாக வந்து முத்துக்குமரன் நமக்கெல்லாம் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணெயில விளக்கேற்றுறோம், கொஞ்சம் நல்ல எண்ணத்தோடையும் விளக்கேற்றுங்கள் என்கின்ற தகவலை சொல்லி, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலருண்டு பலனும் நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு வெதுகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்த ஒரு முளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி